அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1409வது நிகழ்ச்சி. வெட்கப்படும் நெற்கதிர் இந்த தலைப்புலதான் கவிதை புத்தகம் எழுத்தாளராக நம்ம அசோகன் சார் அவர் தான் வந்திருக்காரு, நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே அவரோட கவிதை புத்தகத்தை பத்தி நம்ம பிரேமமேடம் ஏற்கனவே பேசினாங்க. இது 2வது கவிதை புத்தகம், அதை பத்தி பேச போறாங்க. இன்னைக்கு கவிதைகள் கேட்போம் பிரேமமேடம் வழியாக. மேடம், நீங்க தொடங்க. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இந்த தளத்துல இன்னைக்கு சக்திமான் அசோகன் கவிஞருடைய இந்த வெட்கப்படும் நெற்கதிர் அப்படின்ற புத்தகத்தை நம்முடைய தளத்துக்கு அறிமுகப்படுத்துறதுலையும் அத சில கவிதைகள் நம்ம அதை எடுத்து ரசிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு இந்த இதை நிறுவிய திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 144 பக்கங்கள் இருக்கிறது. 300 ரூபாய் விலை இது போட்டிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு தரமான தாளில் அச்சிடப்பட்டு கொஞ்சம் கூட மடியாது அந்த மாதிரி இருக்கு. இந்த புத்தகத்துக்கான இந்த வாழ்த்துறை அணிந்துரையை கொடுத்திருக்கிறவர் பாத்தீங்கன்னா தென்பாண்டி தென்றல் என்று நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் அவ்வளவு அழகா இந்த புத்தகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அவர்கிட்ட அந்த அணிந்துரை வாங்கினதை பத்தி ஒரு அழகான ஒரு முன்னுரையை நம்முடைய கவிஞர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருந்து திரு மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவங்களும் இதுக்கு வாழ்த்துரை கொடுத்திருக்காங்க. அவர் தான் அந்த ஞானசுந்தரம் அவர்களை ஞானசம்பந்தம் அவர்களை இவருக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் அதுல குறிப்பிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு. திரு முருகேச பாண்டியன் அப்படின்றவரும் இதுக்கு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து சில வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் யாரால வெளியிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள், முனைவர் இறையன்பு அவர்கள் இந்த புத்தகத்தை இந்திய அலுவலர் சங்கத்துல வச்சு வெளியிட்டாரு. முன்னிலையில அந்த இந்திய அலுவலர் சங்க தலைவராக இருக்கும் திரு PR சம்பத் அப்படின்ற IAS ஆபீசர், அவர் ஓய்வு பெற்ற அந்த IAS ஆபீசரோட முன்னிலையில மிகப்பெரிய ஆளுமைகளுடைய முன்னிலையில இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை வெளியீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அப்ப இருந்தே அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம தளத்துல பேசணும் அப்படின்றது நினைச்சேன். இந்த புத்தகத்தை படித்து விட்டு அதை வெளியிடும் பொழுது திரு இறையன்பு அவர்கள் பேசிய அந்த பேச்சு, மேனாள் தலைமைச் செயலாளர் பேசிய பேச்சு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட கம்ப்ளீட் முழுக்க அதை ரசம் எடுத்து குடிக்கிற இடத்துக்கு கொடுக்குற மாதிரி அவ்வளவு அழகா ஒரு சின்ன ஒரு கையில ஒரு பேப்பர் கூட இல்லாம மொத்தமே மனசுல இருந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பேசினாரு. அந்த அளவுக்கு தரமான கவிதைகளும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அப்படின்றதுனால இதை நம்ம தளத்துல நம்ம அறிமுகப்படுத்த நினைச்சேன். முனைவர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் சொல்றாரு, அவர் கலைமாமணியும் கூட, களத்து நெற்கதிரும் கவிதை சொற்களும் எனும் தலைப்பில் அணிந்துரை வழங்கி அவர் பாராட்டும் பொழுது, கவிஞரின் தமிழ் பணி தொடரட்டும், சக்திமான் பொன்மானாய் இந்த கவிதை உலகில் வலம் வரட்டும், பவனி வரட்டும் அப்படின்னு வாழ்த்தியிருக்காரு. அவர் திரு முருகேச பாண்டியன் அவங்க எத்தனை பாடல்களை காமிக்கணுமோ அதையெல்லாம் எடுத்து பாராட்டி, இவர் வெறுமனே கவிஞர் மட்டுமல்ல, கவிதை மொழியின் வழியாக மெய்யியல் பின்புலத்துடன் பூமியில் மனித இருப்புடன் இடைவிடாமல் உறவாட முயலுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐக்கூ கவிஞர் எல்லாருக்குமே தெரியும். இந்து தமிழ் திசையில உதவி ஆசிரியராக இருக்கிற அவர், முதுநிலை உதவி ஆசிரியராக இருக்கின்ற கவிஞர் மு முருகேஷ் அவர் இதை பாராட்டி இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு அழகா இந்த செஞ்சிருக்காரு. அன்பு கவிஞர் சக்திமான் அசோகன் பெயர் சொல்லும் நூலாக இந்த நூல் அமையும், உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம்னு பாராட்டி வாழ்த்து சொல்லியிருக்காரு. இவர் தன்னுடைய முன்னுரையில இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இவர் ஒரு சின்ன ஒரு கடிதம் இவருக்கு வந்ததை பத்தி குறிப்பிடுறாரு. உங்கள் அறிவார்ந்த சிந்தனைகள் கவிதைகளாக முகிழட்டும், வாழிய பல்லாண்டுன்னு பேரும் சொல்லல, அட்ரஸும் சொல்லல. ஒருத்தர் இவருக்கு எழுதியிருக்காரு. மனசு நொந்து இருக்கும்போது கையெழுத்தில் வந்த இந்த கவிதையானது இவருக்கு யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய அப்படின்னு கிள்ளிவளவன் சிறுகுடி கிழான் என்ற புலவரை வாழ்த்துகிறான். அந்த என்ன அதுக்கு பொருள்னா, என்னோட வாழ்நாட்களையும் புலவனே நீ எடுத்துக்கோ, நீ நல்லா வாழணும் அப்படின்னு அந்த மன்னன் வாழ்த்துகிறான். அந்த மாதிரி என்னை ஒருத்தர் வாழ்த்தினது எனக்கு மனசுல அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்ததையெல்லாம் மாத்தி நான் திரும்பவும் கவிதை எழுதணும் அப்படின்னு தொடர்ந்து ஏற்கனவே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. 369 கவிதைகள் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. இதுல நிறைய சின்ன சின்ன கவிதைகளாக இருந்தாலும் அந்த அளவுக்கு
அதை பத்தி ஒவ்வொரு கவிதை பத்தியுமே ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இப்ப நம்ம கவிதைகளுக்குள்ள போலாம். இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கவிதை, இந்த கவிதையில வர்ற அந்த வெக்கப்படும் நெற்கதிர்னே முடியும். அந்த தலைப்பை வச்சிருக்காது, நம்ம கடைசியா பார்க்கலாம். அதிகாலை 1000 பூக்களை சூடிக்கொள்கிறது மழலையர் பள்ளி. மழலையர் பள்ளி அப்படின்னு எடுத்தோம்னா அங்க குழந்தைங்க எவ்வளவு வந்து அழகா வந்து சேரும் அப்படின்றத அவ்வளவு போகிற போக்குல சொல்ற மாதிரி மழலையர் பள்ளியில வந்து அந்த மாதிரி அதிகாலை 1000 பூக்களை சூடிக்கொள்கிறது அப்படின்றது ஒரு கவிதை. பிறப்பதற்கு முன்பே பேர் வைத்து விடுகிறார்கள். பிறப்பதற்கு முன்பே பேர் வைத்து விடுகிறார்கள். யாருக்கு? புயலுக்கு. அது பேரை காப்பாற்ற வருகிறது புயல். நமக்கு பேர் வச்சுட்டாங்கன்னே வந்துருது புயல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இது மாதிரி வந்து ஒரு புயலுக்கெல்லாம் முன்னெல்லாம் பேர் கிடையாது. இப்ப பேர் வச்ச உடனே இந்த புயல் இந்த பேர்ல இப்படி வரும் அப்படின்னு சொல்லும் போது தன்னோட பேரை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவே இந்த புயல் வந்து அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பெண் மருதாணி வச்ச ஒரு கையில இருக்கிற ஒரு பெண் மருதாணியை கழுவினாள். உள்ளங்கையில் மலர்கிறது செந்தூர பூ. அந்த பொண்ணுக்கு கையில வந்து அந்த பூ மாதிரி அந்த செவப்பா அந்த அளவுக்கு செந்தூர பூ மாதிரி இந்த மருதாணி இருக்கு அப்படின்றத அவ்வளவு அழகா வந்து சொல்றாரு. அதே மாதிரி என்னை போல் எப்போது உடுப்பாய் ஏங்குகிறது கொக்கு சேரணிந்த உழவன். உழவன் எப்பவும் சேத்துலதான் இருப்பான், ரொம்ப அழுக்காதான் இருப்பான். அப்படி அவன் சேர்ல இருந்தாதான் நமக்கு சோறு கிடைக்கும். அவனை பார்த்து கொக்கு நினைக்கிறான், நான் என்ன போல நீ எப்ப வெள்ளையும் சொல்லியுமா நல்லா இருப்ப அப்படின்னு நினைக்கிறான். அந்த உழவனுடைய நிலையிலிருந்து, இது ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவர், இணை இயக்குனராக மக்கள் தொடர்பு துறையில் தமிழக அரசில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஆனாலும் அந்த முன்னோர்கள் செஞ்ச தொழிலால அங்கே பார்த்ததுனால அவருக்கு அந்த நினைவு வருதுன்னு நினைக்கிறேன். இதை இவ்வளவு அழகா எழுதிக்கிறார். வீடு திரும்பும் நடவு பெண்கள், கூடு திரும்பும் தாய்ப்பறவைகள், காத்திருக்கும் குஞ்சுகள். காத்திருக்கும் குஞ்சுகள். இந்த வீடு திரும்புற நடவு பெண்களுக்கும் அங்க குழந்தைங்க காத்துட்டு இருக்கோம். அம்மா என்ன வந்து பண்ணி போடுவா, இல்ல அம்மா என்ன வந்து வாங்கி போடுவா அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். ஒரு லேசா ஒரு வரியில வந்து எவ்வளவு அழகா வந்து கடத்துகிறார். இந்த ஒரு மனவியலை வந்து கடத்துற மாதிரி அந்த அளவுக்கு சொல்றார். வீழ்ந்தாலும் கலகலவென சிரிக்கிறது நீர்வீழ்ச்சி. வீழ்ந்தாலும் கலகன என சிரிக்கிறது நீர்வீழ்ச்சி. இதுக்கு பேசும்போது எப்படி நீர்வீழ்ச்சி வந்து விழுந்த உடனே அந்த சத்தம் வரும்ன்றத கவிஞர் எழுதியிருக்காரு. அது இறையன்பு சார் பேசும்போது நீர்வீழ்ச்சின்றது ஆங்கிலத்தோட மொழிபெயர்ப்பு மாதிரி. அவங்கதான் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அருவின்னு நம்மளுக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் இருக்கிறதுன்னு அதையும் தொட்டு அவர் அவ்வளவு அழகா பேசினாரு. அதையும் நான் வந்து குறிப்பிடுறதுக்கு விரும்புறேன். இது மாதிரி நீர் விழும்போது எப்படி கலகலன்னு சிரிக்கிறது நீர்வீழ்ச்சி அப்படின்றது. விழுந்தாலும் நம்ம வந்து விழுந்தாலும் கீழே வந்து நம்ம நிலை மாறினாலும் நம்ம அந்த மாதிரி வந்து இருக்கணும், வருத்தப்படக்கூடாதுன்ற ஒரு செய்தியை சொல்ற மாதிரி இருக்கு இந்த இது. நெருப்பை தின்ன விடாமல் பாதியில் பறித்து போகிறது காசி தேசத்து கங்கை. கங்கையில எல்லாருக்குமே தெரியும், அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த நெருப்பை வந்து விடுவாங்க. அதை பத்தி நெருப்பை தின்ன விடாமல் பாதியில் பறித்து போகிறது காசி தேசத்து கங்கை அப்படின்னு சொல்றார். குதிக்கலையா, குதிக்கலாமா வேண்டாமா, குழப்பத்துடன் தொங்குகிறது எரவானத்தில் மழைத்துளி. மழை பெஞ்சிருக்கு. எரவானம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்ம வயதுக்காரங்களுக்கு தெரியும். அப்ப மேல இருந்து அது சொட்டு சொட்டா விழலாமா வேணாமான்னு தொங்கிட்டு இருக்கும் போது குழப்பத்துடன் தொங்குகிறது எரவானத்தில் மழைத்துளி அப்படின்னு எழுதுறார். அந்த அந்த மாதிரி வந்து போகிற போக்குல சொல்ற மாதிரி சொன்னாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அந்த எரவானத்துல அந்த மாதிரி ஓட்டை இருந்திருக்கலாம், ஒரு ஏழையோட வீடா இருந்திருக்கலாம். விரல்களை குவிக்க நினைக்கிறாள், உள்ளங்கைக்குள் ஒரு பவழமல்லி. விரல்களை குவிக்க நினைக்கிறாள், உள்ளங்கைக்குள் ஒரு பவழமல்லி. நல்ல மருதாணி எல்லாம் வச்சு அழகா சிவப்பும் வெள்ளையுமா அந்த குழகி இருந்திருக்கும் போல இருக்கு. இது வந்து விரல்களை குவிக்க நினைக்கும் போது அந்த உள்ளங்கைக்குள்ள இப்படி இருக்கு அப்படின்றது எழுதுறாரு. அந்தி அப்படின்னா என்ன? சாயங்காலம். அந்த அந்தி அப்படின்றது சூரியனுக்கு முந்தியா சூரியனுக்கு பிந்தியா, எப்போது அந்தி அப்படின்னு கேட்கிறாரு. எப்போது அந்த மாலை வரும்? காலை வந்த பிறகு மாலை வருமா, இல்ல இரவுக்கு முன் மாலை வருமா அப்படின்றத கேட்கிற மாதிரி. காக்கை கூடு அவ்வப்போது வந்து போகிறது தாய் குயில். அந்த குயிலுடைய குழந்தைங்க குஞ்சுகள் அவங்க பொறிக்க தெரியாது, காக்கா தான் பொறிக்கும். அதனால அதை வந்துட்டு பார்த்துட்டு போகுது போல குயில். இத வந்து கவிஞர் வந்து இப்படி லேசா சொல்ற மாதிரி அப்படி வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு கவிதையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா
வாழும் வரை வயிற்றில் இருந்தேன், செத்த பிறகு இவன் சிதைக்கு வந்தேன். நெருப்பு. ஒரு ஏழை வாழும் வரை அவனுக்கு வயிற்றுல தான் இருக்கும், நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கா மாதிரின்னு சொல்லுவோம், பசியில இருந்திருப்பான். அவனுக்கு சிதைக்கு வந்தேன் நெருப்பு அப்படின்னு அந்த நெருப்பு வந்து சொல்லுது, வாழும் வரை அவன் வயிற்றுல இருந்தேன், இப்ப செத்த பிறகு இவன் சிதைக்கு வந்தேன் அப்படின்னு அந்த ஏழ்மை நிலைய அந்த அளவுக்கு சொல்றார். காச நோய் நெசவாளி. நெசவாளி நெசவு நெய்றவன், துணிய நெய்றவன், அவனுக்கு வந்து காச நோய். கடைசி வரை கை கூடவில்லை தனக்கான கல்யாணப்பட்டு. அவனுக்கு பட்டு சேலை நெஞ்சு கொடுக்குற அந்த நெசவாளிக்கு, அவன் காச நோய்க்காரன், அவனுக்கு வந்து ஒரு பட்டு சேலை கல்யாணத்துக்கு கூட அவனுக்கு செஞ்சுக்க முடியல அப்படின்றத அவ்வளவு அழகா சொல்றார். வானம் அதைவிட வசீகரமானது, வாழ்ந்து கெட்டவன் கதை. நல்லா வாழ்ந்து கெட்டவனோட கதையை வந்து வானம் அதை விட வசீகரமானது அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு வந்து பார்த்து எப்படி வந்து அவன் வாழ்ந்தா எப்படி கெட்டு போயிட்டான் அப்படின்றத ஒரு வானத்துக்கு வந்து ஒரு உருவகப்படுத்தி அப்படி வந்து சொல்றார். தொட்டு பேசுங்கள் தூய்மை பணியாளர்கள், உங்கள் மலத்தை தொட்டவர்கள். தொட்டு பேசுங்கள் தூய்மை பணியாளர்கள். அவங்க தூய்மை பணியாளர்கள்னா அவங்களை எல்லாம் வந்து அப்படி வந்து தள்ளி வச்சு அந்த மாதிரி எல்லாம் தொடாம அவங்கள தீண்டத்தகாதவங்க அப்படி எல்லாம் நினைக்கிறோம். அவங்க உங்களுடைய மலத்தை தொட்டவர்கள் அப்படின்னு அவங்க அந்த காலத்துல எல்லாம் அவங்க தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அது மாதிரி எடுக்கிறது ஒஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட இருந்தும் சில இடத்துல நம்மளுக்கு குப்பை தொட்டியில இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அவங்க தான் வந்து தூய்மை பணியாளர்கள் தான் அதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை வந்து சொல்றாரு. தான் கட்டிய மாளிகையை பெருமையுடன் பிள்ளையிடம் காட்டுகிறார் குடிசைக்குள் இருந்து கொத்தனார். ஒரு கொத்தனார் நல்ல ஒரு பெரிய வீடு பெரிய பணக்காரனுக்காக கட்டியிருக்கார். அந்த பெரிய பணக்காரனுக்கு தன்னோட வீடு தன்னோட பிள்ளைக்கெல்லாம் அவருக்கு கட்டி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவருக்கு பொருளாதார வசதி இல்லை. ஆனா அந்த பங்களா, அந்த ஒரு பெரிய வீட்டை வந்து போகிற போக்குல இதை பாருடா இது நான் கட்டினது அப்படின்னு பெருமையோட காமிக்கிறாராம் பிள்ளைக்கு. அது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட இது அந்த மாதிரி தொழிலாளிக்கு பெருசா வந்து வருமானங்கள் இல்லை, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்றார். கரை படிந்த தலைவர் சிலை. கரை படிந்த தலைவர் சிலை படம் எடுத்து அனுப்புகிறது மின்னல், கழுவ வருகிறது மழை. கழுவ வருகிறது மழை. கரை படந்த அந்த தலைவர் சிலை அப்படியே கரை படிந்து தலைவர் சிலையே வைப்பாங்க, ஆனா சுத்தமா அதை வந்து பராமரிக்க மாட்டாங்க. என்னைக்காவது மழை வந்தாதான் அது கிளீன் ஆகுது. அப்படி அது அவர் வந்து கரை படிந்த தலைவர் சிலை அப்படின்றத சொல்றார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது ஏதாவது சமுதாயத்தில் இருக்கிற நல்லது கெட்டது அப்படின்றத வந்து தொட்டு போகுது. விஷமுள்ள பாம்பு, ஆனா அந்த பாம்புக்கு பேரு நல்ல பாம்பு. விஷம் உள்ளது நல்ல பாம்பு, விஷமற்றது என்ன பாம்பு? பேர் வைத்தது எந்த பாம்பு? யார் அந்த பாம்புக்கு போய் விஷம் இருக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சது அப்படின்னு கேட்கிறார். இது வந்து என்ன சொல்றது நம்மளுக்கு? அது விஷம் நல்லது இல்லை, அப்ப விஷம் நல்லதா? ஏன் அதுக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். புல் கருகியது, முழங்காலில் தலை புதைத்து உதிர்த்த கண்ணீர். புல் கருகியது, முழங்காலில் தலை புதைத்து உதிர்த்த கண்ணீர். அந்த அளவுக்கு வந்து பஞ்சமா அந்த அளவுக்கு வந்து இருக்கு அந்த இடத்துல. அத வந்து அப்படி வந்து புல் கருகினா என்ன ஆகும், அந்த அளவுக்கு வந்து பஞ்சம் இருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. கனவு வரவில்லை, தீர்ந்து விட்டது தூக்க மாத்திரை. தூக்கம் வந்தாதானே கனவு வரும், தூக்கமே இல்லை, மாத்திரை போட்டாதான் தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எப்படி கனவு வரும்? அதனால அவனுக்கு தீர்ந்து விட்டது தூக்க மாத்திரை, அதனால வந்து அவனுக்கு கனவு வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் ஊரில் இன்னும் இருக்கிறது, எங்கள் ஊரில் இன்னும் இருக்கிறது இறந்து போன ஏரியின் பெயர். ஏரி இல்ல, முகப்பேர் ஏரி அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம், வேளச்சேரி அப்படின்னு ஒரு ஏரி பெயர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, பேர் மட்டும் இருக்கிறது, எது இருக்கணுமோ அது இல்ல, ஏரி வந்து இல்ல அப்படின்ற அங்கலாய்ப்போட இத சொல்றாரு. கஷ்டத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார் காக்கா பிடிக்க தெரியாத ஒரு குருவிக்காரர். அந்த குருவிக்காரங்களுக்கு காக்கா பிடிக்காத தெரியாததுனால இருக்கிறது வெள்ளந்தியா
என்ன முடியுமோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எப்பவும் கஷ்டத்திலேயே இருக்கிறாரு. அவர் காக்கா பிடிக்க தெரியாத குருவிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கங்கை போல பிணம் சுமப்பதில்லை, பெருமை பேசுகிறது கூவம். கூவத்துல தண்ணி இருந்தா தானே அப்புறமா பிணம் சுமக்க முடியும். கூவம் வந்து பெருமை பேசுது, நான் வந்து பிணத்தை எல்லாம் சுமக்கல அப்படின்னு. கங்கை வந்து ஆனா பிணங்களை வந்து சுமக்கிறது அப்படின்றத சொல்றாரு. கரை ஏறுவதற்கு இடம் தேடுகிறது. கரை எப்படி ஏறுறதுன்னு சொல்லிட்டு இடம் தேடுகிறது. எது தேடுது அப்படின்னு பார்த்தா புயல் வந்து எந்த பக்கம் கரையில கடக்கலாம்னு தேடுதான். அத வந்து கரை ஏறுகிறதுக்கு இடம் தேடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கழுத்தில் கயிறு, நடமாடுகிறார்கள் சுமங்கலிகள். கழுத்தில் கயிறு, நடமாடுகிறார்கள் சுமங்கலிகள். சுமங்கலிகளுக்கு அந்த கயிறு மட்டும்தான் மிச்சம். நடமாடுகிறார்கள், வாழ்கிறார்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தொனியில அதை வந்து எழுதியிருக்காரு. மலையை தொட்டாலும் தரையை மறப்பதில்லை பருந்து. பருந்துக்கு வந்து அது மாதிரி பெரிய ஆளா ஆனாலும் அந்த டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு போல இருக்கு. மலையை தொட்டாலும் தரையை மறப்பதில்லை பருந்து அப்படின்னு சொல்றார். கொடியுடன் வந்தவர்கள் கொடியின்றி போகிறார்கள். கொடியுடன் வந்தவர்கள் கொடியின்றி போகிறார்கள். தொப்புள் கொடி, அம்மாவை மறந்து பறக்கிற பிள்ளைங்களை வந்து சுட்டி காட்டுறார். மரங்களை வெட்டினார்கள். மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க. எங்க வசிக்கும் பறவை எல்லாம்? மாற்றி யோசித்தது பறவை. மரங்களை வெட்டினார்கள், மாற்றி யோசித்தது பறவை. போய் என்ன பண்ணுச்சான்? கூடு கட்டுறதுக்கு கூடு கட்ட தெருவிளக்கு. அதை மாத்த மாட்டாங்கல்ல, தெருவிளக்கு அப்படியே இருக்கும். அதனால அங்க போய் கூடு கட்டிக்குச்சான். இது நகரத்தில் இருக்கும் நிலைமைய வந்து சொல்றார். மரங்களை வெட்டினார்கள், மாற்றி யோசித்தது பறவை, கூடு கட்ட தெருவிளக்கு. தெருவிளக்க தேர்ந்தெடுத்துக்கிருச்சு, அங்க போய் கூடு கட்டிக்கிருச்சு. ஆழத்தில் அமைத்து அழைத்து போய் அமர வைத்தாலும் அமராது தக்கை. தக்கை எங்க எடுத்துட்டு போய் எவ்வளவு ஆழத்துல வச்சாலும் திருப்பி மேலதான் மிதக்கும். அதனுடைய குணம். எங்க எடுத்துட்டு போய் யார வந்து எப்படி நம்ம வந்து பெரிய ஆள் ஆக்கணும்னு எடுத்துட்டு போய் அழுத்தினாலும் அது வந்து மேலதான் மிதக்கும். அந்த ஒரு சூழ்நிலைய வந்து சொல்றாரு போல இருக்கு. 4 காலுக்காக நாயாய் அலைகிறது 2 கால். 4 கால் எதுக்கு இருக்கு? நாற்காலி. அதுக்கு நாயாய் அலைகிறது 2 கால் அப்படின்றார். இது யாரு சொல்றாருன்னு தெரியல. இது வந்து இந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் இப்படி எல்லாம் மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத பேசுறாரு. அம்மா இறந்தது கூட தெரியாமல் முதியோர் இல்லத்திற்கு பணம் அனுப்புகிறான் பையன். அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமையில் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க பெற்றோர்னு கூட தெரியாம ஏதோ ஒரு ஊர்ல இருந்துகிட்டு எப்படியோ இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. கொசுவுக்கு பயந்து வலைக்குள் ஒளிந்தான், வரவேற்கிறது மூட்டை பூச்சி. கொசுவுக்கு பயந்து வலைக்குள் ஒளிந்தான். கொசு வலையை போட்டுக்கிட்டான். ஆனா அந்த பெட்ல வந்து மூட்டை பூச்சியும் இருக்கு. வரவேற்கிறது மூட்டை பூச்சி. அதே ரத்தத்தை எடுக்கிறதுக்கு மூட்டை பூச்சி வரவேற்குதான். மூத்தவர்கள் தினசரியில் தினம் பார்க்கிறார்கள். மூத்தவர்கள் தினசரியில் தினம் பார்க்கிறார்கள். என்ன பார்ப்பாங்க? அரசியல் பார்ப்பாங்களா? நகைச்சுவை பார்ப்பாங்களா? இப்படி நம்ம யோசிப்போம். அவர் யோசிக்கிறார். நீத்தார் அறிவிப்பை பார்க்கறாங்களா மூத்தார்கள்? நம்மளும் எப்ப இங்க படமா வருவோம்னு நினைச்சு பார்ப்பாங்க போல. இத வந்து எழுதியிருக்கார். செருப்பு மாலை, அரும்பு மாலை, சிரித்த முகம் மாறா சிலை. நீ என்ன வேணா போடு, சிலைக்கு வந்து மாத்திக்க முடியுமா? செருப்பு மாலை போட்டான்னு கோச்சுக்கு போறதில்ல, அழ போறதில்ல. நல்ல மாலை போட்டான்னு இதுக்கு மேல சிரிக்க போறதில்லை. எப்பவும் சிரித்து இருக்கிறது சிலை அப்படின்னு சொல்றாரு. மழை நின்றது, ஜன்னலை திறந்தான், கம்பியில் கண்ணீர் துளிகள். எவ்வளவு என்ன பாக்குறாரோ பாக்குறதையெல்லாம் அப்படி வந்து அழகா அத வந்து படம் பிடிச்சு நம்மளுக்கு காட்டியிருக்கார். இரண்டில் எந்த கரை உடைந்தாலும் அனாதையாகிறது ஆற்று நீர். கரை வலது பக்கம் உடைஞ்சாலும் சரி, இடது பக்கம் உடைஞ்சாலும் சரி, தண்ணி ஃபுல்லா வேஸ்ட் ஆயிட போகுது. அதனால எந்த பக்கம் உடைந்தாலும், இரண்டில் எந்த கரை உடைந்தாலும் அனாதையாகிறது ஆற்று நீர் அப்படின்னு சொல்றாரு. வாழை இலையை கூட வாழ விடுவதில்லை விருந்து. வாழை இலை அந்த மரத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் அது கொலை தள்ளணும், அப்புறம் காய் காய்க்கணும், பழம் பழுக்கணும். ஆனா அந்த வாழை இலையை கூட வாழ விடாம விருந்துன்னா அறுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத பத்தி நம்ம தலைமைச் செயலாளர், மேனாள் தலைமைச் செயலாளர் பேசும்போது சொன்னாரு. நம்ம தமிழகம் தான் முதல்ல யூஸ் அண்ட் த்ரோ டெக்னாலஜியை வந்து உபயோகப்படுத்துச்சு. சாப்பிட்டோம்னா அதை வந்து திரும்ப வந்து
யூஸ் பண்ணாம அவ்வளோ நல்ல ஒரு சுத்தமா பராமரிக்கிற மாதிரி இலைகளை வந்து அது குப்பைக்கு அனுப்பி அதனால ஏதாவது கேடு உண்டா? இன்னைக்கு இருக்கிற பிளாஸ்டிக்கை போட்டோம்னா அது மக்கறதுக்கு 1000 வருஷம் ஆகும், 2000 வருஷம் ஆகும். ஆனா இது மக்கி உரமாகவும் ஆகும். இந்த மாதிரி வந்து நம்ம வாழை இலை அப்படின்றது முதலில் உலகத்திலேயே அந்த உபயோகப்படுத்தி அதை வந்து தூர எறிந்து அதை உரமாகவும் ஆக்குற மாதிரி மக்கள் வந்து ஒரு நல்ல விடயத்தை வந்து அன்னைக்கு வந்து பின்பற்றி இருக்காங்க அப்படின்றத அவருடைய செய்தியா இதுல சொன்னார். நெடுஞ்சாலை ஆக போகிறது. ஒரு இடத்துல வந்து நெடுஞ்சாலையை வந்து விரிவாக்கம் செய்ய போறாங்க. அறியாமல் நடுவே நிற்கிறது ஒற்றை மரம். அந்த மரம் என்ன பண்ணுவாங்க? மரத்தை வெட்டதான் செய்வாங்க. ஆனா இப்பெல்லாம் மரத்தை வெட்டினா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எட்ஜ்ல இடம் இருந்ததுனாவோ இல்ல மீடியன்ல இடம் இருந்ததுனாவோ நடுவுல அந்த மரங்களை வைக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. ஆனா அந்த ஆதங்கத்தை அது மாதிரி சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்கள் வந்து நடுவுல மரம் இருக்கு, நம்ம பாட்டுக்கு வெட்டிட்டு அதை பத்தி உணராம போறோம். அந்த மரங்கள் அப்படின்றது நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது, மழையை கொடுக்குது. இதனோட பயன்பாட்டை எல்லாம் நம்ம நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த சொல்றார். ஏரி இறந்தது அதன் கல்லறையில் எழும்பி இருக்கின்றன தாஜ்மஹால்கள். அதன் கல்லறையில் எழும்பி இருக்கின்றன தாஜ்மஹால்கள். ஒரு ஏரி அப்படின்ற ஸ்கீம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த திட்டம் முடிஞ்ச உடனே பெரிய பெரிய பங்களாக்கள், பெரிய பெரிய மல்டி ஸ்டோரிட் பில்டிங், அந்த மாதிரி பெரிய அளவுல அது மாதிரி எல்லாம் வந்து கட்டிடங்கள் வந்துருது அப்படின்றத, ஏரிகள் மறைந்தாலும் அந்த ஏரிகள் இறந்துருச்சு அப்படின்றார். அந்த ஏரி இனிமேல் ஒரு சொட்டு தண்ணி அங்க வந்து சேர போறது இல்லை. அதன் கல்லறையில் எழும்பி இருக்கின்றன தாஜ்மஹால்கள் அப்படின்னு சொல்றாரு. சூரிய கிரகணம். விடுப்பு போட்டது சூரியன், மாற்றுப்பணிக்கு வரவில்லை சந்திரன். சூரிய கிரகணம், விடுப்பு போட்டது சூரியன். யாராவது விடுப்பு போட்டா யாராவது மாற்றுப்பணிக்கு வரணும் அரசு பணியில. அது மாதிரி இது சூரியன் வரலையே, சூரியன் மறைஞ்சா சந்திரன் வரணும்ல. ஆனா கிரகணம், அதனால சந்திரன் வரல. அத வந்து சொல்றாரு. ஒரு பறவை கூட சொந்தம் கொண்டாடவில்லை. எதை சொந்தம் கொண்டாடவில்லை? உதிர்ந்த இறகு. பறவை வந்து தன்னோட உடம்புலதான் இருந்தது அந்த இறகு. ஆனா கீழே விழுந்துருச்சுன்னா அதை பத்தி வருத்தப்படுதா? அது சொந்தம் கொண்டாடுதா? அந்த மாதிரிதான் மக்கள் வந்து பிரயோஜனப்படலைன்னா உதிர்த்துட்டாங்கன்னா சொந்த பந்தம் கூட மற்றவங்களை வந்து கவலைப்படுறது இல்லை, அவங்கள வந்து கேர் எடுத்து பாத்துக்கிறது இல்லைன்ற மாதிரி எனக்கு வந்து இது பட்டுச்சு. ரொம்ப அழகா, ஒரு பறவை கூட சொந்தம் கொண்டாடுவதில்லை, உதிர்ந்த சிறகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சிறுமி மாதிரியே எகிரி எகிரி குதிக்கிறது அலையின் தோளில் அமர்ந்த கப்பல். சிறுமி மாதிரியே எகிரி எகிரி குதிக்குதான். கடற்கரையில கப்பல் பார்க்கும்போது அந்த அலைகளுக்கு பக்கத்துல நமக்கு கிட்ட வரும்போது எப்படி வந்து அந்த மாதிரி குதிக்குதோ அதை வந்து சொல்றாரு. ஃபுல்லா வந்து இந்த இதுல வந்து தூரத்தில் நிலவு, துயரத்தில் அதன் நினைவு, தூக்கம் இல்லா கடல். தூரத்துல நிலவு போயிடுச்சான், துயரத்தில் அதன் நினைவு. அந்த அந்த நினைவு தூரத்துல வந்து நிலவு போயிடுச்சு அப்படின்றது, அது மேல வந்து கடல்ல இருந்து மேல வந்துருச்சு அப்படின்னா தூக்கம் இல்லா கடல். கடலுக்கு வந்து தூக்கம் வரலையா, வருத்தப்படுது. பாக்கு மரம் நாட்டியம் கற்றுக்கொள்கிறது. பாக்கு மரம் நாட்டியம் கற்றுக்கொள்கிறது. யார் அதுக்கு நாட்டியத்துக்கு ஆசான் அப்படின்னா புயல் அப்படின்னு சொல்றாரு. புயல்ல பாக்கு மரம் கூட ஆடும். அந்த மாதிரி பாக்கு மரம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங், அது சிங்கிள் ஸ்டெம்ல இருக்கும், நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். அதுவுமே கூட புயல் அப்படின்னா நாட்டியம் ஆடுற மாதிரி ஆடிருது அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பல் நிற ஆடை, சற்றே விளக்குகிறது காற்று, முகம் சிவக்கிறது நெருப்பு. சாம்பல் நிற ஆடை, நீர் போத்த நெருப்பு மாதிரின்னு சொல்றோம் இல்லையா, உள்ளுக்குள்ளார இன்னும் நெருப்பு இருக்கு, மேல சாம்பல் இருக்கு. சாம்பல் தானே அப்படின்னு காத்து வந்து கொஞ்சம் விளக்கிருச்சுன்னா உள்ள இருக்கிற நெருப்பு முகம் சிவக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்த இது வந்து நெருப்பு அப்படின்ற அந்த சூடு வந்து இருக்கும். சாம்பலை வந்து காற்று வந்து எடுத்துருச்சுன்னாலும் மக்களுடைய மனசுக்கும் அதே மாதிரிதான் அந்த இதை ஒரு சொல்றார். ஈர மனமுள்ள பாறை, குளிரை தாங்காமல் கிடைக்கிறது பச்சை நிற போர்வை. ஈர மனமுள்ள பாறை, ஒரு பாறை ஈரமா இருந்ததுன்னா என்ன ஆகும்? பாசை பிடிக்கும். அது மேல அப்படியே ஒரு துணி போத்துன மாதிரி நல்ல பச்சை வண்ணத்துல பாசை பிடிச்சிரும். அதனால குளிர் தாங்க கிடைக்கிறதா, அந்த பாறைக்கு குளிர தாங்கிறதுக்காக பச்சை நிற போர்வை கிடைக்குதான். இப்படி வந்து யோசிக்கிறாரு. எல்லாரும் பார்த்திருப்போம், பாசை இருக்கிற ஒரு மண்ணுல வந்து தண்ணி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது. ஆனா அத வந்து இவருடைய
பார்வையில அது அந்த மாதிரி இருக்கு. புல்லாங்குழலாகி தனி குடித்தனம் போனது. யாரு? தனிமையில் தவிக்கிறாள் மூங்கில் அம்மா. மூங்கில் அம்மா கிட்ட இருந்து ஒரு மூங்கிலை எடுத்துக்கிறாங்க, அது புல்லாங்கல்ல ஆக்கிடுறாங்க. புல்லாங்குழல் மனுஷன் கிட்ட போயிடுது. மூங்கில் அம்மா கிட்ட இருந்த அந்த புல்லாங்குழலாக மாறுவதற்கு முன் இருந்த மூங்கில் வந்து போயிருச்சுல்ல, அத வந்து தனி குடித்தனம் போயிருச்சுன்னு சொல்றாரு அவர். அந்த மூங்கில் வந்து புல்லாங்குழலா ஆனதுனால. அது மாதிரி அப்பா அம்மாவை விட பெட்டர் ஆயிட்டாங்கன்னா பிள்ளைங்க அது மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்கன்றத அவர் மறைமுகமா இத சொல்றாரான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சொல்றார். என்ன பஞ்சாயத்தோ தெரியவில்லை. மின்வடத்தில் எதிரெதிரே அமர்ந்திருக்கின்றன வெளிநாட்டு பறவைகள். வெளிநாட்டு பறவைகள் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எதிரெதிரா வந்து நிக்குதாம். எதிரெதிரா பார்த்துட்டு ஒன்னா சேர்ந்தா மாதிரி ஜோடியா நிக்காம. என்ன பஞ்சாயத்தோ தெரியல அப்படின்னு சொல்றார். இலையுதிர் காலம், நிழல் கேட்கிறது மான், கை பிசைந்து நிற்கிறது மரம். இலையுதிர் காலம், நிழல் வேணும் மானுக்கு, எப்பவுமே மரத்துக்கீழே வந்து இருக்கும். ஆனா இலையுதிர் காலம் ஆனதுனால மரம் இலை எல்லாத்தையும் உதிர்த்துட்டு அந்த இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வருவதை நிறுத்தியது ரயில், பிரிவு தாங்காத தண்டவாளம், படர்கிறது பசலை நோய். நம்ம ஏற்கனவே அந்த கல்லுக்கு சொன்ன மாதிரி கல்லு ஈரமா இருந்து பச்சை வந்துருச்சு. இங்க வந்து போற ட்ரெயின் சர்வீசஸ் வந்து அந்த பகுதிக்கு வந்து நிறுத்திட்டாங்கன்னும் போது அந்த தண்டவாளத்துல அந்த மாதிரி பசலை நோய் வந்துருச்சு, அது வாடுது அப்படின்றத சொல்றார். மேலிடத்தில் வேலை தேடி அலைகிறது பட்டம். மேலிடத்தில் வேலை தேடி அலைகிறதாம் பட்டம். நம்ம காகித பட்டம் விடுற மாதிரி அந்த பட்டம் வந்து வேலை தேடி அலைகிறது அப்படின்னு சொல்றாரு. மறைவான இடம், ரகசியமாக உடை மாற்றுகிறது பாம்பு. மறைவான இடம், ரகசியமாக உடை மாற்றுகிறது பாம்பு. மறைவில் கேமரா, சிசிடிவி பாக்குது போல, அதை ரெக்கார்ட் பண்ணிருச்சு. அதை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நகைச்சுவையாகவும் இருக்கிறது, மனசை வந்து தொடுற மாதிரியும் இருக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கவிதையும் அம்மா கிறுக்குகிறாள், எழுத்து கூட்டி படிக்கின்றன கோழி குஞ்சுகள். அம்மா கிறுக்குகிறாள், எழுத்து கூட்டி படிக்கின்றன கோழி குஞ்சுகள். கோழி எப்பவுமே கீழே வந்து கிறுக்கும். கோழி கிறுக்கல்னு நம்மளும் வந்து தப்பா நம்ம எழுதும் போது ரொம்ப கிறுக்கிலாம் எழுதினோம்னா கோழி குறுக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த கோழி கிறுக்கல்களை எழுத்து கூட்டி படிக்கின்றன கோழி குஞ்சுகள். நம்ம கோழின்னா நம்ம குழந்தைங்க அந்த கிறுக்கலை வந்து படிக்குது அப்படின்றத நினைச்சுக்கணும். இறக்கை தந்தாள், ஈசல் ஆக்கினான் இறைவன். இறக்கை தந்தான், ஈசல் ஆக்கினான் இறைவன். போகவில்லை கரையான் புத்தி. கரையான் வந்து அந்த ஈசலை வந்து என்ன பண்ணுது, ஈசலாக இருந்தது. கரையான் புத்தி அது போகல. இறைவன் வந்து இந்த மாதிரி ஈசலாக்கி இருந்தாலும் இறக்கையை தந்தாலும் அதனோட புத்தி அதுக்கு போகல அப்படின்றான். தனது சேலையை திருடிய பெண்ணை தண்டிக்கவே இல்லை மாரியாத்தா வேப்ப மரம். மாரியாத்தா வேப்ப மரத்துக்கு எல்லாரும் நேர்ந்துகிட்டு சேலையை கட்டி இருப்பாங்க. அந்த சேலைய ஒரு பொண்ணு வந்து திருடிக்கிறா. ஆனா அம்மா வந்து அதை தண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒவ்வொரு கவிதையிலையும் பாத்தீங்கன்னா ஓய்வு கால பயன் தரவில்லை, ஓய்வு மட்டுமே தருகிறது பறவை, தவிக்கும் இறகு. ஓய்வு கால பயன் தரவில்லை, அதுக்குதான் உழைச்சது அந்த இறகு. அந்த இறகுக்கு பயன் தரல, ஆனா ஓய்வு மட்டுமே தருகிறது. பரவாயில்ல, நீ விழுந்துட்ட, நீ ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதான். ஓய்வு கால பலன் தரவில்லை. இது அரசாங்க ஊழியர்களை நினைச்சுக்கிட்டு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா உழைக்கிற வரைக்கும் உழைக்கிறாங்க, அவங்க ஓய்வு பெற்றுட்டா அவங்களுக்கான பலனை வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்றது. நிலவு எரித்து காய்வதில்லை குளம். நிலவு காயுது, நிலா காயுதுன்னு சொல்றோம். அந்த நிலா காஞ்சதுன்னா குளம் வந்து வத்துவதில்லை. அதை வந்து நிலவு எரித்து காய்வதில்லை குளம் அப்படின்னு சொல்றாரு. துடிக்கிறது நாணல், அழுகையுடன் பிறக்கிறது புல்லாங்குழல். நாணல்லையும் புல்லாங்குழல் பண்ணுவாங்களாம். அது ஒரு விதமான அந்த ஒரு நாணலுக்கும் அந்த ஒரு இது இருக்கு அப்படின்றத கவிஞர் வந்து நாணல்லையும் இந்த புல்லாங்குழல் பண்ணுவாங்க. அழுகையுடன் நாணலை வந்து குத்தி அதை எடுத்து ஓட்ட போட்டு அப்படிதானே அந்த புல்லாங்குழல் உருவாகும். அது மாதிரி பண்ணா ஆனா புல்லாங்குழல் வந்து அழுகிறது அப்படின்றாரு. எந்த கூந்தலுமே ஏற்கவில்லை, ஏன் என்று கேட்கிறது எருக்கம்பூ. எருக்கம்பூ யாரு தலையில வைக்கிறது இல்ல, அதனால அது கேக்குதான். எந்த கூந்தலுமே ஏற்கவில்லை, ஏன் என்ன ஏற்கல அப்படின்னு கேக்குதான் எருக்கம்பூ. கதவில்லை, களவும் இல்லை, உள்ளே காலியும் இல்லை, கருங்கல் கல்லறை. கருங்கல் கல்லறைக்கு யார் காவல் போட போறாங்க, கதவு போட போறாங்க. உள்ளேயும் காலியும் இல்லை, உள்ளே காலியும் இல்லை. ஆனா யாரும் அதுக்கு வந்து களவு போக மாட்டேங்குது அப்படின்றத சொல்றார். பிரிவின் வலி, துடித்திடித்து விழுகிறது நீரை காதலித்த மீன்.
நீரை காதலித்த மீன் நீர் இல்லைன்னா என்ன ஆகும்? துடி துடித்து செத்துதான் போகும். அதனால நீர் இல்லாத அந்த பிரிவின் வலி துடி துடித்து விழுகிறது. அந்நியர் ஊடுருவல், போர் முரசு ஒலிக்கிறது. காட்டுப்பறவை, காட்டுப்பறவை அடுத்த பறவைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதனுடைய பகுதிக்கு அது எப்படி வந்து கத்தும், அது மாதிரி ஒலி எழுப்போம். அந்த ஒலிய சொல்றாரு. அந்நியர் ஊடுருவல், போர் முரசு ஒலிக்கிறது காட்டுப்பறவை அப்படின்னு சொல்றாரு. அடைக்காக்க ஒரு காக்கை இல்லை, காத்திருந்து கல்லானது. டைனோரஸ் கடைசி முட்டை. டைனோரஸ் இன்று இல்லை நம்மளுக்கு. அது வந்து காத்திருந்து யாரும் அதை வந்து அடைக்காக்க முடியலன்னு காத்திருந்து கல்லே ஆயிடுச்சு. இனி வந்து அந்த வம்சமே இல்லாமையே போயிடுச்சு. மூச்சு விட திணறுகிறார் மூலவர். ஏன்? மூலவர் கடவுள். மூச்சு விட ஏன் திணறாரு? பாலாபிஷேகம், அவருக்கு பண்ற பாலாபிஷேகம் அப்படி வந்து பண்றாராம். ஒரு ஐம்பொன் சிலையை பத்தி சொல்றாரு. வெளிநாடு போனது, நிம்மதியாக இருக்கிறது. கடத்தப்பட்ட ஐம்பொன் சிலை. இனி யாரும் நம்மள எடுக்க மாட்டான், எடுத்துட்டு வந்து வச்சவன் பத்திரமா வச்சுக்கிறவான்னு நினைச்சுக்கிறச்சு போல. வெளிநாடு போனது, நிம்மதியாக இருக்கிறது. கடத்தப்பட்ட ஐம்பொன் சிலை. இன்னும் செரிக்கவில்லை தூண்டில் புழு, அதற்குள் மரித்து விட்டது விழுங்கிய மீன். இன்னும் செரிக்கவில்லை தூண்டில் புழு. தூண்டில்ல போட்ட புழு வந்து மீனை பிடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த புழுவை சாப்பிட்ட உடனே மீன் வந்து இறந்துடுது அப்படின்றத அந்த மாதிரி. இன்னும் செரிக்கவில்லை தூண்டில் புழு, அதற்குள் மரித்து விட்டது விழுங்கிய மீன். அந்த தூண்டில விழுங்கிய மீன். மழலையர் பள்ளி வாயில் முரண்டு பிடிக்கும் குழந்தை, முகத்துவாரத்தில் ஆற்று மீன். அந்த ஆத்து மீனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக குழந்தை வந்து அடம் பிடிக்குது போல இருக்கு. யார் தூக்கினாலும் கூட வரும் இன்முகத்துடன் சிறு குழந்தை. பால்கனி பூந்தொட்டி, பால்கனியில வச்சிருக்கிற பூந்தொட்டியை யார் தூக்கினாலும் கூட வரும் இன்முகத்துடன் சிறு குழந்தை மாதிரி. வேடம் கலையும் நீராட தயங்குகிறது நெருப்பு. வேடம் கலையும் நீராட தயங்குகிறது நெருப்பு அப்படின்னு சொல்றாரு. கஷ்டப்பட்ட போது வராத விருந்தாளி அடையாளம் கண்டே அழைக்கிறது காகம். கஷ்டப்படும் போது விருந்தாளிங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க, உறவுக்காரங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை அடையாளம் கண்டே அழைக்கிறது காகம். காகம் எப்ப அழைக்கும்? இறந்தவங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் காகம் வந்து அழைக்குதுன்னு சொல்லுவோம். விருந்தாளிங்க வரும்போது அழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்படி சூசகமா சொல்றாரு. வியர்வை சிந்தி வரும் அலைகள், தாகம் தீர்த்து இளைப்பாறுகின்றன மணற்கேணி. வியர்வை சிந்தி வரும் அலைகள், அந்த அலைகள் வரும்போது அந்த மணல் வந்து இளைப்பாறுகிறதாம். தாகம், அதுக்கான அவ்வளவு நேரம் காஞ்சிட்டு இருந்ததுக்கு அதுக்கு வந்து ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். விடிய விடிய சுவர்கோழி அழைக்கிறது, சேவலின் கூவலுக்காக காத்திருக்கிறது விடியல். விடிய விடிய சுவர்கோழி அழைக்கிறது. சுவர்கோழி அழைச்சா விடியுமா? விடியாது. அது வந்து விடியல் காத்துட்டு இருக்குதான் சேவலோட கூவலுக்காக, அதுக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடற்கரை கல்லறைகள் உயிர்த்தெழுகின்றன ஆமை குஞ்சுகள். கடற்கரையில கல்லறைகள், ஆனா அந்த கல்லறைகள் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆமைகள் தான் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சா மாதிரி நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு. அதை வந்து சுட்டி காட்டுறாரு. பதவி தரவில்லை, பரிதாபமாக திரும்புகிறது காலில் விழுந்த கடல் அலை. காலில் விழுந்தா பதவி தரணும், ஆனா கடல் அலை வந்து காலில் விழுந்ததுன்னா கடல் அலைக்கு என்ன பதவி தருவாங்க? அதனால அது வருத்தப்பட்டு திரும்பி போயிடுச்சான், பதவி கொடுக்கல அப்படின்னு. விரித்தது குடை, மடக்க தெரியாமல் விழிக்கும் குழந்தை. குடை விரிச்சது. நமக்கு மழை காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னால எல்லாம் நிறைய காளான் முளைச்சிருக்கும். குழந்தை அது குடைன்னு நினைச்சுக்கிட்டு அதை மடக்கணும் அப்படின்னா அது மடக்க முடியுமா? மடக்க தெரியாமல் விழிக்கும் குழந்தை மழைக்காளான். மழைக்காளான் வந்து இவருக்கு விரித்தது குடை மாதிரியும், குழந்தைங்க வந்து அதை மடக்க தெரியாம அது விழிக்கிற மாதிரியும் நினைச்சு எழுதியிருக்கார். கிழிந்த டவுசர், நிரம்பி வழிகிறது பணக்கார வீட்டு வெடிக்காத வெடிகள். கிழிந்த ட்ரௌசர்ல வந்து நிரம்பி வழிகிறது. எல்லாம் வந்து அந்த காலத்துல அந்த வெடிச்சிட்டு போடுற பசங்க எல்லாம் அந்த மிச்சம் இருக்கிற வெடிகளை எல்லாம் தெருவுல பொறுக்கிட்டு அந்த இதுல போட்டுட்டு போவாங்க, ட்ரௌசர்ல போட்டுட்டு போவாங்க. கொஞ்சம் ஏழை குழந்தைகள்லாம், வீட்டுல அது மாதிரி வாங்கி தராத குழந்தைகள். இந்த பணக்கார வெடியெல்லாம் எல்லார் வீட்லயும் வாங்கி தர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற வெடிகள், வெடிக்காதது, சங்கு சக்கரம், வெடிக்காத புஸ்வானம், அந்த மாதிரி எல்லாம் ரோட்ல இருந்தா அதையெல்லாம் வாங்கி அதை வந்து அதையெல்லாம் பொறுக்கி அதை எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதை எடுத்துட்டு போறதுக்கு கூட அந்த ட்ரௌசர்ல வந்து கிழிச்சல், அது மாதிரி கிழிந்த ட்ரௌசர் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்றாரு. இதுலதான் வெட்கமுடன் குனிகிறது நெற்கதிர், வரப்பில் கோவணம் மாற்றுகிறார் விவசாயி. வரப்புல வந்து கோவணம் மாற்றுகிறார் விவசாயி.
அதனால வெக்கப்பட்டு அந்த கதிர்கள் வந்து ரொம்ப வெக்கப்படுதான் அந்த கோவணம் மாத்திர விவசாயியை பார்த்து. இதுக்கு ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா நம்ம அணிந்துரை வழங்கியுள்ள பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவங்க இந்த பாட்டை வந்து ஒரு 2 சினிமா பாடல்களுக்கு ஒப்பிடுறார். தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பாக்குது பதறு அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கு பின் தாரத்துல மருதகாசி எழுதின பாடல். இந்த நெற்கதிர் நாணத்தோட தலை குனிவதை வந்து திரைக்கவிஞர் மருதகாசி தனக்கே உரிய பாணியில் தாய்க்கு பின் தாரம் அப்படின்ற படத்துல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது. அதே மாதிரி பழனி அப்படின்ற படத்துல இவர் வந்து சக்திமான் அசோகனோட பாட்டு மாதிரியே வந்து கண்ணதாசன் இந்த நெற்கதிரோட நாணத்தை பத்தி சொல்றாரு. பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் வந்த பெண்ணை போலே நாணம் என்ன சொல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுகளுக்கு நெற்கதிர் குணியறதுக்கான அந்த பாட்டுகளுக்கு இந்த மாதிரி அந்த கவிதைக்கு இதை வந்து சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா இத வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாடல்களையும் மருதகாசியும் கண்ணதாசன் பாடல சொல்லி இந்த மாதிரி. ஆனால் நம் சக்திமான் அசோகன் அவர்களோ நெற்கதிரின் வெட்கத்தை பெண்ணின் நாணம் போல எடுத்துரைக்கிறார். வெட்கமுடன் குடிகிறது நெற்கதிர், வரப்பில் கோவணம் மாற்றுகிறார் விவசாயின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நெற்கதிர் எவ்வளவு விளைஞ்சு எவ்வளவு இருந்தாலும் அந்த விவசாயிக்கு கடைசியில மிஞ்சிறது அந்த கோவணம் மட்டும்தான் மிஞ்சுது. அந்த மாதிரி ஏழ்மை நிலைமையில வேலை செய்யறதுக்காக அவன் கோவணம் கட்டிட்டு இருக்கான் அப்படின்றது ஒரு இது இருந்தாலும், அந்த கோவணத்தை அந்த நெற்கதிருக்கு பக்கத்துல மாத்துறதுனால அது வெக்கப்படுதுன்றது இருந்தாலும், இன்னைக்கு விவசாயிகளுடைய கஷ்டத்தை வந்து சொல்லிக்கவே முடியாது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு கவிதை பாத்தீங்கன்னா 3 வரியில வந்து ஒரு போராட்டத்தையே சொல்லியிருக்காரு. தேயிலை தோட்டம், திடீர் மழை, தேங்கிய நீரில் பாஸ்டன் தேநீர் விருந்து. பாஸ்டன் தேநீர் விருந்து இது வந்து அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அவங்களை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த சுதந்திர போராட்டம் நடந்ததை இப்படி எளிமையாக தேயிலை தோட்டத்தில் திடீர் மழை, தேங்கிய நீரில் பாஸ்டன் தேநீர் விருந்து அப்படின்னு போற போக்குல அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போறாரு. எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்னையும் வந்து எப்படி வந்து சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கவிதையும் நம்ம படிச்சுட்டு ரொம்ப ரசிக்கிற மாதிரி, இது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி மட்டும் இல்ல, ஒன்னொன்னும் நம்மள சிந்திக்கவும் தூண்டுது. அந்த அளவுக்கு வந்து சிறப்பா வந்து சொல்லியிருக்காரு. இந்த கவிதை புத்தகத்துல அதை வாழ்த்துரை கொடுத்தவங்களும் ரொம்ப 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 அழகா வந்து இதையெல்லாம் பாராட்டி இருக்காங்க. நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் உறங்குதுன்னு ஒற்றை குயில் சோகப்பாட்டு பாடுது, தனிமையில் நிலவு நிலவு தனியா இருக்குது அப்படின்றதுனால சோகப்பாட்டு பாடுதுன்றதையும், கரையேறுவதற்கு இடம் தேடுகிறது புயல் அப்படின்றதையும், ஒரு பறவை கூட சொந்தம் கொண்டாடுவதில்லை உதிர்ந்த இறகு அப்படின்றதையும், எங்க ஊரில் இன்னும் இருக்கிறது இறந்து போன ஏரியின் பெயர் அப்படின்றதையும், எப்படியெல்லாம் சமுதாயத்துல நடக்கிற இந்த வளர்ச்சியால பாதிக்கப்படுற இந்த நகரமயமாக்கல்ல எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத திரு முருகேச பாண்டியன் அவர்கள் அவருடைய அணிந்துரையிலையும் இதை ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருக்காரு. புல்லுருவி கூட கைவிட்டு விடுகிறது பட்டமரம், பட்டமரத்துல புல்லுருவி கூட கையை விட்டுடுது. அது மாதிரி ஒரு மக்கள் வந்து நொடிஞ்சிட்டாங்கன்னா யாரும் அவங்கள பாத்துக்கிறது இல்லை. இத வந்து போற போக்குல அப்படியே வந்து சொல்லிட்டு போறாரு. இமைகள் திறந்தே கிடக்கின்றன, வரவே இல்லை கனவு. கனவு வந்து வராததுக்கு தூக்க மாத்திரையே போடல, அதனால தூக்கமே வரல, கனவே வரலன்ற ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல இமைகள் திறந்தே கிடக்கின்றன, திறந்தே இருந்தா என்ன ஆகும், தூங்கினா தானே கனவு வரும், அதனால எனக்கு தூக்கமே வரல, வரவே இல்லை கனவு அப்படின்னு சொல்றாரு. குறைக்கவில்லை கடிக்கவில்லை, ஆனால் துரத்துகிறது நினைவு. குறைக்கவில்லை கடிக்கவில்லை, நாய் தான் துரத்தும் கடிக்கும் எல்லாம் சொல்லுவோம், ஆனா துரத்துகிறது நினைவு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர்றார். வரங்களை குவிக்க நினைக்கிறாள், விரல்களை குவிக்க நினைக்கிறாள். விரல்களை வந்து குவிச்சா அந்த இளம் பெண்ணுக்கு எப்படி இருக்கும், அந்த அந்த விரல்கள் வந்து உள்ளங்கைக்குள் பவளமல்லி மாதிரி அந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு கவிதையுமே வந்து ஒரு ஒரு செய்தியை சொல்றது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு ரசிக்கத்தக்கதாகவும் நகைச்சுவை உணர்வோடையும் அந்த அளவுக்கு இருக்கு. முதலில் அமுதூட்டியது ஒரு மலர், அதை தேடி அலைகிறது தேனி. தேனி உங்களுக்கு தெரியும், நம்ம மலர்ல வந்து தேனை குடிச்சிட்டு அது வந்து இன்னைக்கு தேனை எடுத்துக்கிறது மட்டும் இல்ல, அந்த தேனீக்களால நிறைய வந்து அந்த இனவிருத்தி எல்லாம் ஆகுது. அந்த மரம் அந்த செடிகள் கொடிகளோட விதைகள் எல்லாம் எப்படி பரவுது இந்த பறவைகளால, இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்.
அதை வந்து அவ்வளவு அழகா முதலில் அமுதூட்டியது ஒரு மலர். அது எந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி அலைகிறதா தேனி. எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப 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 இதுவா இருக்கு. அந்த இரவானத்தில் மழைத்துளி எப்படி வந்து குதிக்கலாமா வேணாமா குழப்பத்துடன் தொங்குகிறது அந்த இரவானத்தில் மழைத்துளின்றது. அதை நம்ம அது மாதிரி உட்கார்ந்து அந்த மழைத்துளி விழும்போது பார்த்திருக்கிறவங்களுக்கு தெரியும். இத வந்து இப்படி வந்து எவ்வளவு அழகா வந்து வெளிப்படுத்தி இருக்காரு, இத ஒரு படம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது. இப்படியான பல கவிதைகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. 369 கவிதைகள் இதுல எழுதியிருக்காரு. 369 கவிதைகளுமே ஒவ்வொரு செய்தியை சொல்லுது. நகைச்சுவை மட்டுமல்ல, அவங்க சொல்ற மாதிரி மெய்யியல் மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள், சமுதாயத்துல நடக்கிறத சிலது இடித்து கூறுதல், இப்படி மிகச்சிறப்பாக இந்த கவிதை நூல்ல வந்து இருக்கிறது. இந்த கவிதை நூலை நம்முடைய தளத்தில் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் விருப்பப்பட்டேன். இந்த வெட்கப்படும் நெற்கதிர் பற்றி பல பேர் பல ஆளுமைகளும் இதுக்கான பின்னூட்டங்கள்லாம் வந்து சமூக தளங்கள்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த நூலை வெளியிடும் போது நம்முடைய மேனாள் தலைமைச் செயலாளர் வந்து ஒரு சொற்பொழிவே ஆட்டியிருக்காரு. அந்த சொற்பொழிவும் நம்ம கேட்டோம்னா இந்த புத்தகத்துல இருக்க பல செய்திகள் எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்றத ரொம்ப சிறப்பா அவருடைய பாணியில் அவர் விவரிச்சிருப்பார். பொறுமையுடன் அனைவரும் கேட்டதற்கு நன்றி. இந்த நூலாசிரியர் இங்கு வந்ததற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மேடம், அருமையான கவிதைகள். ஒரு எல்லாமே சின்ன சின்ன வரிகள் கடன் சொல்லும் போதும் எழுதுறதுக்கு வசதியா இருக்கு. நல்ல, அதாவது ஒரு பார்வை, நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் பார்ப்பாங்க. அதுல கவிஞரா பார்க்கும் பொழுது அந்த கற்பனை வளம் இருக்கு. என்னை போல் எப்போது விடுப்பாய் உழவனை பார்த்து ஏங்கும் கொக்கு. ரொம்ப நல்லா இருக்குது அது. அந்த விழுந்தாலும் கலகலன்னு சிரிக்கிறது நீர்வீழ்ச்சி. உண்மையாவே அந்த அந்த பார்வை வந்து விழுந்தாலும் அந்த கலகலப்பு இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. விஷமுள்ள பாம்புக்கு பெயர் நல்ல பாம்பு. இதை பல முறை நான் யோசித்திருப்பேன். அயோக்கியனுக்கு பெயர் பரிசுத்தம் அப்படின்ற மாதிரி அந்த பரிசுத்தன் பேர் வச்சிருப்பாங்க, படு அயோக்கியனா இருப்பான். அந்த மாதிரி நல்ல நல்ல பாம்புக்கு பெயர் இப்ப விஷமுள்ள பாம்புக்கு பெயர் பரிசுத்தம். நல்லா இருக்கு, நல்ல பாம்பு. எல்லாருமே யோசிப்போம் இல்லையா, ஏன் நல்ல பாம்பு. இந்த மாதிரி பல கவிதைகள் எல்லாமே நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரா பேசிட்டோம். அதுக்கு முன்னாடி அசோக் சார் பேசிட்டோம். வாங்க சார். நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அட்மிட் ஆகல. ஓகே. ஆயிடுச்சு. அச்சா அச்சா ஆயிடுச்சு. பேசு. கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. பேசுங்க. இல்ல, மைக் இப்ப ஆஃப் ஆயிடுச்சு. வருதா வருதா? வருது, பேசு. ரொம்ப நன்றி. வணக்கம் அனைவருக்கும். பணிவான குறிப்பா ஸ்டீவன் சாருக்கு வேற எதனா பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வருதா? நன்றி. சவுண்ட் வரும் பாருங்க. சவுண்ட் அந்த பக்கம் வாங்கி தட்டிருக்கேன். சார் சிவகுமார் சாரோடது சவுண்ட் தேங்க்யூ சார். நீங்க பேசு. கேக்குதா? நீங்க பேசுங்க சார், பேசுங்க. தேங்க்யூ சார். முதல்ல உங்களுக்கு நான் என்னுடைய பணிவான வணக்கம் சொல்றேன் சார், ஸ்டீவன் சார். ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க வாய்ஸ் சரியா இல்ல, உங்களுக்கு கிளாரிட்டி இல்ல, ஏதோ எக்கோ ஆகுது. பாருங்க என்னன்னு பாருங்க. உங்களுக்கு எக்கோ ஆகுது. ஒரு கேமரா கேக்குது, நீங்க பேசும்போது எக்கோ ஆகுது. பக்கத்துல ஏதாச்சும் வேற எதனா இருக்கா இன்ஸ்ட்ருமெண்ட்? தெரியலையே. நல்லதான் இருக்கு. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம், பணிவான வணக்கம். குறிப்பா
என்னுடைய தங்கை, உடன்பிறவா தங்கை பிரேமா அவர்கள் என்னை வந்து எப்போ பார்த்தாலும் அதிர்ச்சியா ஆக்குவாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு. திடீர்னு எனக்கு அதை போட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா அவங்க எப்பவுமே அந்த மாதிரி ஒரு நல்லதை வந்து சொல்லி தெரியாம யாருக்கும் தெரியாம உடனே செய்யறதுல முன்னணியில இருப்பவங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தளத்துல பார்க்கறது, இந்த தளத்துல சந்திக்கிறதுலையும் ரொம்ப நன்றியும் மகிழ்ச்சியா இருக்கு. இது ஏற்கனவே நம்ம ஒரு ஆண்டுக்கு முன்னால் என்னுடைய முதல் நூலான ஆகாயத்தின் அந்தபுரம் என்ற ஓர் நூலினை பிரேமா அவர்கள் மிக அருமையாக, மிக சிறப்பாக, மிக விரிவாக, மிக நுட்பமாக அதை இந்த தளத்திலே விமர்சனம் செய்தார்கள், திறனாய்வு செய்தார்கள். அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன், இவ்வளவு நுணுக்கமும் நுட்பமும். அவர் ஒரு அதிகாரி என்பது எனக்கு தெரியும். ஆனால் இலக்கியத்திலே இந்த அளவுக்கு நுட்பமாக சென்று ஆய்வு செய்வார் என்பது இந்த தளத்தில் தான் நான் கண்டுகொண்டேன். அதற்காக இந்த தளத்திற்குள்ள அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அடுத்தபடியா முக்கியமா நான் சொல்லணும், இந்த தளத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வரல. அது ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. எப்பவுமே இப்போ இந்த ஒரு இலக்கியம் சொன்னா, இலக்கியத்தினுடைய ஆரம்ப முதல் கல் என்று சொல்ல போனால் அது வந்து கவிதை தான். இதிகாசம், ராமாயணம் இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், எல்லாமே கவிதை தான். ஷேக்ஸ்பியர் எடுத்துங்க, மில்டன் எடுத்துங்க, யார் எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் கவிதை தான். கவிதை மூலமா தான் முதலாக தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சுருக்கமாக வெளியே சொல்ல முடியும். அதற்குத்தான் இந்த கவிதைங்கிற ஒரு ஊடகத்தை நாம் பயன்படுத்துகிறோம். கவிதை எழுதுவது எல்லாரும் எளிதானது தான். ஆனால் அதில் சுருக்கமாக உள்ள கருத்தை வெளியே சொல்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம், அது கவிதை. ஆனா அந்த கவிதையை நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்லை. இப்போ நம்ம இதனுடைய இதுலயே பாருங்க, இதே நான் வேற ஒரு கட்டுரை எழுதின்னு சொன்னா நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஓஹோ, ஏதோ புது கருத்துருக்கு போல் இருக்கு. இது கவிதைங்கிறதுனால நிறைய பேர் வரல. கவிதை எல்லாரும் ரசிக்கவும் முடியாது. இப்போ நிறைய பழங்கள் இருக்கு, நிறைய இனிப்புகள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எல்லாரும் போய் ரசிச்சிட முடியாது. அதுக்கு மனம் வேணும், திறம் வேணும், அது மேல உள்ள ஆர்வம் வேணும். அது மாதிரி இருந்தாதான் நம்மளால போய் அதை ரசிக்க முடியும், செய்ய முடியும். இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாருமே எனக்கு செஞ்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றியாகவும் நெஞ்சாத நன்றியும் சொல்றேன். இவங்க அம்மா சொல்லும் போது ரொம்ப அற்புதமா எல்லாமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த நூலை வெளியிடும் போது மேனாள் தலைமைச் செயலாளர், என்னுடைய பழைய இயக்குனர், அவங்க இறையன்பு என்னோட ஞானகுரு அப்படின்னு சொல்லுவேன். நான் ஆரம்பத்துல இருந்து அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா எனக்கு தொடர்புல இருக்கும். அவரு தான் இதை திறனாய்வு பண்ணார். திறனாய்வுனா அது அந்த உரை மிகச்சிறந்த ஒரு உரை. இதுவரைக்கும் நான் யாருமே நிறைய பேர், நான் பெருமைக்காகவோ அவரை முகஸ்துதிக்காகவும் நான் சொல்லலை. அது கேட்டவங்களுக்கு தெரியும். அவ்வளோ அற்புதமா, எனக்கே என்னால நம்ப முடியல, அவ்வளோ அற்புதமாகவும் சிறப்பாகவும் மிக மிக கூர்மையாகவும் அதை பண்ணார். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் பல வித்தியாசமான கருத்துக்கள். அதை வேற மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி சொன்னார். என் பேரே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்து இந்த பேருக்காக ஒரு விளம்பரம் சொன்னாரு. அந்த அளவுக்கு பண்ணாங்க. அம்மாவும் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கடன்னு முடிச்சோம். அதே மாதிரி சாந்தகுமாரி கடாட்சம், சிவகடாட்சம் வந்தாங்க. அவங்கதான் நூலை பெற்றுக்கிட்டாங்க, கலைமாமணி. அதே மாதிரி கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவங்களும் அந்த நூலை பெற்றுக்கிட்டாங்க. அது அப்புறம் அதுல நிறைய பெரிய பெரிய அம்மா சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இங்க வந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பெருமையா இருந்துச்சு. உண்மையிலேயே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நமக்கு நான் ஒரு சாதாரண ஆள் தான், நான் ஒண்ணு பெரிய இல்லை. ஒரு சர்க்கார்ல ஒரு முக்கியமான ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியா இருந்துட்டு ஓய்வு பெற்றுட்டேன், அவ்வளவுதான். தவிர வேற எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை.
ஆனா என்னக்காக இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெருமையா இருந்துச்சு. என் குடும்பம் அத்தனை பேரும் எல்லாம் வந்து அது சிறப்பு பண்ணாங்க. இப்ப இந்த கவிதைக்கு வருவோம். இந்த கவிதையை வந்து ஏன் நான் எழுதணும்? ஏற்கனவே நான் எழுதிட்டேன், ஒரு இது எழுதினேன். இரேன் பையா தான் சொன்னாரு. அவர் முத வந்து என்ன, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நானும் அசோகன் உங்களை மாதிரி தான் முத வந்து கவிதை எழுதினேன், நீங்க கவிதை எழுதிட்டு இருக்க கூடாது, அப்புறம் நான் மாறிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமா, அவர் என்ன பண்ணாரு, கவிதை எழுதினாரு, அப்புறம் வந்து சிறுகதை எழுதினாரு, நாவல் எழுதினாரு, அப்புறம் வந்து இப்ப பார்த்தா நிறைய கட்டுரைகள்லாம் எழுதி எங்கேயோ போயிட்டாரு. நீங்களும் அது மாதிரி எழுதணும் அப்படின்னு. நான் அது மாதிரி முடியவே முடியாது, நான் சாதாரண ஆள், எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சொல்ல போனா வெரி பிக் ஜீரோனா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவருக்கு என்ன சொல்றாரு, நீ அது மாதிரி வரணும் அப்படின்னாரு, அவர் ஆசைப்பட்டாரு. அதனால நான் என்ன பண்ணேன், 2வது நூல் வந்து சொல்லும்போது, சார் நீங்க வந்து ஒரு, ஏன்பா நான் முதலே சொன்னேன்ல, ஒரு புக்கு தானே போட சொன்னேன், 2வது புக்கு எதுக்கு நீங்க கவிதையை போட்டீங்கன்னாரு. நீ பாருங்க, நல்லா இருந்தா பாருங்க, இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு. படிச்சுட்டு என்ன பண்ணாரு, நீ ஆச்சரியப்படி அத்தனை பேரும், திடீர்னு போன் அடிக்கிறாரு, அசோகன் எங்க இருக்கீங்கன்னாரு. சார் இந்த மாதிரி வெளில இருக்கேன், எனக்கு ஒரு 12 மணிக்கு நீங்க வரணும் அப்படின்னாரு. சரி வர்றேன், நீங்க வந்துட்டு வரும்போது அந்த புக்கை எடுத்துருவாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு எடுத்து வந்தேன். அந்த கொடுத்த உடனே அவர் சொன்னாரு, நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன் இந்த புத்தகத்தை, ஏதோ எல்லாரும் மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஆனா அது அப்படி இல்லை, நான் கீழே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மெமரியில அதை வச்சிருக்காரு அத்தனையும். நான் எழுதுனது வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா கூட என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல, அப்படியே மெமரியில வச்சிருக்காரு, கம்ப்யூட்டர் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே வர்றாரு, ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு. அதுக்கு பேக்ரவுண்ட், ஆனா அங்க மேடையில அதெல்லாம் சொல்லல, ஒவ்வொரு கவிதைக்கும் வந்து பின்னூட்டம் பேக்ரவுண்ட் சொல்லிட்டே வந்தார். ரொம்ப அசந்து போனேன். அப்பதான் நினைச்சேன், ஓ நமக்கும் ஏதோ எழுதும் போல இருக்கு அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, நல்லா எழுதிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய ஒரு இது கவிதைக்கு பதிலா சிறுகதை எழுதுங்க. ஏன்னா என்னோட சிறுகதை ஏற்கனவே அவருக்கு தெரியும், ஆனா எழுதியிருக்கேன். நான் தொடர்ந்து, ஏன்னா அரசு பணிங்கிறதுனால அதை நிறைய நான் எழுதுறது இல்லை, அதை எழுதணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நாவல் எழுத சொன்னாரு. அப்புறம் வந்து என்னுடைய அரசு பணியில நான் மக்கள் தொடர்பு அதிகாரியா வேலை பார்த்து ஓய்வடைஞ்சேன். அதுல வந்து அந்த அரசாங்க பணியிலேயே நிறைய பணி கஷ்டமானதுதான், ஆனா மக்கள் தொடர்பு அதிகாரிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். அது பார்த்தாதான் தெரியும், நம்ம மேலோட்டமா சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பணியில. அதெல்லாம் நீங்க வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னாரு. சரி எழுதையான்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து கவிதைக்கு வருவோம். இதுதான் கவிதையுடைய புத்தகம். இதுல ஒரு விவசாயி இருப்பார், தெரிகிறாரா? இல்ல, நீங்க விவசாயி தெரிகிறாரா? நீங்க கேமராவை ஆன் பண்ணல. இப்ப தெரியுது, புத்தகத்துல தெரியுது. பிரேமா மேடம் ஆமா ஆமா, காட்டுறாங்க. காமிக்கிறாங்க. ஆமா, அதுல வந்து ஒரு விவசாயி இருப்பார். அந்த விவசாயி வந்து சந்தோஷமா இல்ல, ஒரு கோவணம் கட்டியிருப்பார். அந்த நிலைமைதான் நம்ம வச்சிருக்கிறோம். அவர் இல்லைன்னா நாம இல்ல. நான் காமராசன் சொல்றது மாதிரி, அவருடைய கால் வந்து சேற்றுல பட்டாதான் நம்முடைய கை வந்து சோற்றுல பட முடியும். ஆனா அவரை நம்ம என்ன பண்றோம், உதாசீனப்படுத்துறோம், தூக்கி எறிகிறோம். அவருக்கு எதுவுமே இல்லை, தூக்கி எறிஞ்சிட்டு போடா அப்படின்னு. விவசாயினாலே வெளியே உள்ள வராத அப்படின்னு சொல்றோம். அதுக்குதான் நான் நினைச்சேன், அவருக்கு வந்து அந்த விவசாயியை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவனுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். நான் வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது, என்னால முடிஞ்சது எழுத முடியும் அப்படின்னா தான். அவனை வந்து அந்த விவசாயியை வந்து இந்த நிலைமையை பாருங்க, அது மாதிரி கோமணத்தோட நிக்கிற விவசாயியை பாருங்கிறதுக்காக தான் அந்த நூலுடைய அட்டைப்படமே அப்படி வச்சேன். அதுதான் காரணம். நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு விவசாய குடும்பத்தை பிறந்ததுனால அந்த விவசாய நுணுக்கம்லாம் தெரியும், அவங்க படுற கஷ்டமும் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அதை வந்து விவசாயியை வந்து முன்னிலைப்படுத்தி எழுதினேன். அதுல முதல் கவிதை வந்து அம்மா அவங்க வாசிக்க நினைக்கிறேன். அது ஒரு வித்தியாசமான, ஏன்னா ஸ்டீஃபன் சாருக்கும் எனக்கும் நிறைய தடவை பேசும்போது அந்த இதுலலாம் வந்து இறைவன் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நாங்க 2 பேரும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். உண்டா சார்? அதுல வந்து நிறைய முரண்பாடுகள் கருத்துக்கள்லாம் இருக்கும். நான் முதல்ல எழுதும்போது அவ்விசைக்கே சரணம், அந்த இசைக்கே சரணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எந்த இசைக்கு? அந்த இசைக்கே சரணம். அல்லும் பகலும்
ஆக்கும் ஒரு விசை. அல்லும் பகலும், இரவும், அல்லுன்னா இரவு, பகலும் ஆக்கும் ஒரு விசை, ஒரு பவர். அந்த விசைக்குத்தான் சரணம். நான் உங்களை நான் இறைவன் சொல்லல ஸ்டீபன் சார், நான் இறைவன் சொல்லல, ஒரு விசை தான் சொல்றேன். விசை தான் உங்களுக்கு தெரியும், மேட்டர் தான், கரெக்ட் தானே? அந்த விசைக்கே சரணம். அல்லும் பகலும் ஆக்கும் ஒரு விசை. அதுதான் என்னுடைய தொடக்க கவிதை இந்த நூலுக்கு. அடுத்ததுதான் அம்மா சொன்னது, அந்த 1000 பூக்களை அதிகாலை நேரம். பாத்தீங்கன்னா ஸ்கூல்லாம் போகும்போது அந்த பிரைமரி ஸ்கூல்ல இல்ல, அந்த நர்சரி ஸ்கூல் போனீங்கன்னா குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அதிகாலையில 1000 பூக்களை சூடிக்கொள்கிறது மழலையர் பள்ளி. அந்த 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 பள்ளியை பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கும், சின்ன ஒரு நந்தவனம். அதுல ஆயிரக்கணக்கான பூக்கள் அப்படியே போகும். சின்ன சின்ன குழந்தையெல்லாம் போறது அதை பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பூக்கள் சூடிக்கொள்கிறது. அந்த மழலை பள்ளி அது சூடிக்கொள்ளுது. அது தன்னோட தலையில சூடிக்கொள்ளுது குழந்தைகள். அந்த மலர் அந்த குழந்தைகள் அல்ல, மலர்கள் அந்த மழலை பள்ளி சூடிக்கொள்கிறது அப்படின்னு அதை நான் அந்த பார்வையோட நான் பார்த்தேன். அப்புறம் தேயிலை தோட்டம் பார்த்துருப்பீங்க. திடீர் மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், தேயிலை தோட்டத்துல பழைய தேயிலை என்ன ஆகும்னா, தேங்கிய நீரில் பாஸ்டன் தேநீர் விருந்து அப்படின்னு சொன்னேன். பாஸ்டன் உங்களுக்கு தெரியும், தேநீர் பத்தி நிறைய வரலாறுல நீங்க பார்த்துருப்பீங்க. அது அந்த இடத்துல தேநீர் அந்த நீங்க வால்பாறை போனப்ப நான் அதை பார்த்தேன் நேரடியா. இது எல்லாமே என்னுடைய நேரடி அனுபவம் தான், எதுவும் யாரோ சொல்லியோ இல்லை, எல்லாம் என்னோட நேரடி அனுபவம், நானே பார்த்தது, நான் கண்ணால பார்த்துட்டு அது உங்களுக்கு சொல்லணும், உங்களை கடத்தணுங்கிறதுக்காக தான் நான் எழுதினேன். அப்புறம் அதே மாதிரி நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தேன், முதலாக தராசில் தன் எடையை பார்த்து துள்ளி குதிக்கிறது வரால் மீன். வரால் மீன் நீங்க போய் வாங்க போனீங்கன்னா தெரியும். அது என்ன பண்ணும், முதலாக தராசில் தன் எடையை பார்த்து துள்ளி குதிக்கிறது வரால் மீன். அப்படியாது துள்ளி குதிக்கிறாது, எதுக்காக குதிக்குது? உயிர் வாழறதுக்காக குதிக்குது. ஆனா நாம என்ன சொல்றோம், தன்னுடைய எடையை பார்த்து எடை நிறைய கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலா அந்த விரால் துள்ளி குதிக்குது அப்படின்னு சொன்னோம். ஆமா சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமானது அது சொல்லணும் நான் உங்களுக்கு. அது எல்லா வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய இறையன்பு சார் கூட அதை பத்தி ரொம்ப நல்லா பேசினாரு. உலக அளவுல அந்த போட்டோ எல்லாரையும் மயக்கிருக்கும். பிணந்தின்னி கழுகு இருக்குல்ல, அது பிணந்தின்னி கழுகு. நெருங்கி வருகிறது, அஞ்சுகிறது அகதி குழந்தை. சோமாலியாவில் இந்த ஒரு குழந்தை இருக்கும், அதுல உடம்புல ஒண்ணுமே இருக்காது, எலும்பும் தோலுமா, நகர முடியாம அப்படியே அடுத்த என்ன பண்ண போறோம்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்துட்டு, அந்த குழந்தைக்கு பின்னால ஒரு கழுகுக்கு குழந்தை தெரியுமா, கோழியை தெரியுமா, எது தெரியும், அதுக்கு ஊக்குறதுக்காக பின்னால உட்காந்துருக்கும். அதை என்ன பண்ணிட்டாரு, ஒரு புகைப்பட நிபுணர் அதை எடுத்துதான் போட்டாரு. நான் அப்போ பார்த்தேன், அப்பவே எனக்கு இதை எனக்கு என்னால தாங்கிக்கவே முடியல. இப்படி மனிதனா பிறந்தது, பிறப்பிலேயே அரிய பிறகு மைனடா தானே மனிதனா பிறந்து, அது ஒரு கழுகுக்கு முன்னால அந்த குழந்தை இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய மனப்பாரம். அந்த பாரத்தை தான் அதுல இறக்கி வச்சேன். பிணந்தின்னி கழுகு நெருங்கி வருகிறது, அஞ்சுகிறது அகதி குழந்தை. இது அகதி குழந்தை, அது அஞ்சுகிறது. அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், பிடிப்பட்டது ஆண்மீன். தூண்டில போட்டாரு, பிடிப்பட்டது ஆண்மீன். இது சிரிக்கிறதுக்கு ஆளுதுனே. தூண்டிலை மொய்க்கின்றன காதலுடன் பெண்மீன்கள். ஒரு ஆண்மீன் மாட்டிக்கிச்சு தூண்டில்ல, பிடிப்பட்டது ஆண்மீன். தூண்டிலை மொய்க்கின்றன, அந்த தூண்டில சுத்தியும் மொய்க்குது. அது துக்கத்துக்காகவா எதுக்காகன்னு தெரியல,
காதலுடன் பெண்மீன்கள். எல்லாம் பெண்மீன்களால சுத்திட்டு இருக்க. அந்த காதலன் போயிட்டாரு, தூக்கிட்டாங்க காதலனை. இந்த பெண்மீன்கள்லாம் பரிதாபமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்ப அந்த இது சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு அம்மா சொல்லிருப்பாங்க, கனிந்த மரம் குனிந்து தருகிறது பசியுடன் முடவர். முடவர் அவருக்கு அவர் நடக்க முடியாது அவரால். அதனால என்ன பண்ணுது, கனிந்த மரம் குனிந்து தருகிறது பசியுடன் முடவர் அப்படின்னு எழுதுனேன். இன்னொன்னு ஒரு எல்லாருக்கும் தெரியும், கனிக்கும் மரத்துக்கும் இடையில் இருக்கிறது. கனி இருக்கு, மரம் இருக்கு, அதுக்கு இடையில இருக்கிறது தொப்புள் கொடி உறவு. சின்ன உறவு தான் அதுக்கு. அந்த கனிக்கும் மரத்துக்கும் இருக்கிறது தொப்புள் கொடி உறவு. அதுக்கப்புறம் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணாரு ஒருத்தர். வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணாரு. வரிசையாக பிறந்தன பெண் குழந்தைகள். வரதட்சணை வாங்கி கல்யாணம் செய்தார், வரிசையாக பிறந்தன பெண் குழந்தைகள். சரியா? உண்மை. உண்மையா? நிறைய கவிதைகள் நீங்க எழுதியிருக்கீங்க. முழுசா புஸ்தகத்தை வாசிச்சோம்னா ஆமா 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 வாங்குவாங்கன்றது. நிறைய இருக்கு, அவ்வளவு சொல்ல முடியாது. அதனால சொல்வதெல்லாம் எல்லாத்தையும் வேண்டாம், எனக்கு ரொம்ப எல்லாத்தையும் வேண்டாம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மற்றவங்களும் பேசுவாங்க. அதான் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமா. சத்தியம் செய்கிறார்கள் குற்றவாளிகள், உள்ளே நிரபராதிகள். சொல்லுவதெல்லாம் உண்மை. ஆமா. சத்தியம் ஆமா. செய்கிறார்கள் குற்றவாளிகள், உண்மை சொல்றதெல்லாம் நாங்க உண்மைன்னு, குற்றவாளிகள் சத்தியம் செய்யறாங்க, உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகள் அப்படின்றது. அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நீங்க ஆமா. சொல்லிருக்கீங்க. வெள்ளை நிறம், கருப்பு நிறம், எல்லோருக்கும் ஒரே நிறம். நிழல், நிழலுக்கு வெள்ளையா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் ஒரே மாதிரி. அந்த மாதிரி நிறைய கவிதைகள் நீங்க பாலைவனத்தில் மணற்பரப்பு. இன்னும் இது மட்டும் பிடிச்சிடறேன். இன்னும் ஒரே ஒரு இது இல்லைன்னா, இது நடந்த ஒரு சம்பவம். வகுப்பு முடிந்தது. ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய மாடர்னா வந்துச்சு. நான் சொல்றது ஒரு 50 வருஷம் முன்னாடி. வகுப்பு முடிந்தது. அந்த குழந்தை இழந்து விடவில்லை. ஏன்? வகுப்பு முடிஞ்சிச்சு, பெண் குழந்தை எழுந்துதானே போகணும், எல்லாம் ஓடணும்ல. அந்த பொண்ணு ஓடல. குழந்தை பூ பெய்தும் சிறுமி. இப்பெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு. இந்த குழந்தைல ஓட முடியலன்னா, நான் சின்ன குழந்தை, நான் இந்த குழந்தைய வாமா வாமான்னு கூப்பிடுறேன். இப்போ நம்ம குழந்தை நமக்கு ஒன்றும் தெரியாது அப்போ. ஆனா எந்திரிக்கல. எல்லாரும் எந்திரிச்சு சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை அழுறா, பச்சை குழந்தை. அதான் வகுப்பு முடிந்தது, எழுந்து ஓடவில்லை, பூ பெய்தும் சிறுமி. அந்த சிறுமி பூ பெய்ததுனால முடியவே இல்லை. சுவாமி ஒருத்தர் இருக்காரு, அதனால நான் அவருக்கு சொல்றேன், முருகனின் வாகனம். கரெக்டா? முருகனின் வாகனம் தேசிய பறவையானது. என்னாச்சு? எலிதானே, மூஞ்சூர் தானே தேசிய விலங்காயிரணும். அப்ப என்ன ஆச்சுன்னா, தூங்கினார் நாரதர். அப்படி நிறைய கவிதைகள் இருக்கு. அதை நான் சொல்ல போனா அது போயிட்டே இருக்கும், அது வேண்டாம். இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் நீங்க உங்களுக்கு ஏதாவது இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா இருந்தா சொல்லுங்க. நான் போன தடவை ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன் எல்லாருக்கும், நான் நூல் தர்றேன் அப்படின்னு சொல்லி. இடையில ஒரு மீட்டிங் ஏதாவது வந்திருந்தா நான் எல்லாருக்கும் கொடுத்துடலாம். நான் ஒரு தடவை அனுப்புறதுனாக்க 80 ரூபா வருது எனக்கு கொரியர்ல. அதனால இல்லை, இப்போ அடுத்த மீட்டிங் ஸ்டீபன் சார் சொல்லுங்க, நம்ம எல்லாம் பிசிக்கலா மீட் பண்ற மாதிரி. அப்போ எல்லாருக்கும் நூல் தர்றேன். அந்த ஆகாயத்தினந்தபுரம் தர வேண்டியிருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாருக்கும். அம்மாட்ட கூட சொன்னேன், அடுத்த மீட்டிங் எப்போ நீங்க நடத்துறீங்களோ எனக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா நான் எல்லாருக்கும் நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இதை அருமையா பண்ணதுக்காக எல்லாருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. அம்மாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிமா. தேங்க்யூ. மற்றவங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி. சாருக்கு ஒரு கை தட்டலாம். அருமை. மேடம் விட்ட கவிதைகள்லாம் சார் படிச்சுட்டாரு. பல கவிதைகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற கவிதைகளா இருக்குது. பார்ப்போம். வேற யார் பேசுறது? வசந்தி மேடம் பேசுறீங்களா?
கல்யாணி ஸ்ரீதர் வந்தாங்க, காணுமே வருவாங்க வருவாங்க மேடம். வருவாங்க சார். வசந்தி மேடம் வாங்க. அவங்களுக்கு இப்போ கல்யாணி ஸ்ரீதர் மேடம் இல்ல, அவங்க கொஞ்சம் ஒரு வேலையா இருக்காங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. வசந்தி மேடம் வேற பேசுறீங்களா? யாராவது இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. ஏதாவது நான் மாத்திக்கணும்னா மாத்திக்கிறேன். மாலதி பேசுங்க. அசோகன் சார் இங்க எல்லாருமே கருத்தை சொல்லுவாங்க, அவர் கூப்பிடுவாரு, ஸ்டீபன் சார் கூப்பிடுவார். சரி சார். வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். சார் நீங்க ரொம்ப அருமையா எழுதிருக்கீங்க சார். எல்லாமே இந்த யதார்த்தத்தை தான் எழுதிருக்கீங்க, இயற்கையை பத்தி எழுதிருக்கீங்க, நாட்டு நடப்பை பத்தி எழுதிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்குது சார். எனக்கு வந்து அதுல 2 கவிதைகள் வந்து என்னோட மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு. அதை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன ரொம்ப டச் பண்ணது இன்னைக்கு அது என்னன்னா, அந்த பறவைகள் மரங்கள்ல உணவுக்காக எழுதிருந்தீங்க இல்லையா, அந்த கவிதையில நான் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு Facebookல வந்து பாரதி, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, நான் இருந்ததை சொல்றேன், நான் என்னோட மனசுக்கு டச் ஆனதை சொல்லிக்கிறேன். பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்றவர் வந்து ஒரு Facebookல வந்து ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. அதுல என்னன்னா, அவரு வந்து எங்க இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு வீட்டு மாடியில உக்காந்து எல்லாமே எழுதுறது படிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்களாம். அந்த வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்குமா, கொய்யா மரம். அந்த மரத்துல வந்து அந்த அந்த கொய்யாக்காய் அவ்வளவு சுவையா இருக்குமா, எல்லாருமே சாப்பிடுவாங்களாம், இவர் உட்பட. ஆனா ஒரு நாள் வந்து இவர் மேல இருந்து பார்க்கும்போது அந்த கொய்யா மரத்துல வந்து நிறைய அந்த பறவைகள் அணில்லாம் சாப்பிட்றத பார்த்துருக்காரு. பார்த்த அப்புறமா அவர் என்ன நினைச்சாராம், அடடா இந்த பறவைகளுக்கெல்லாம் இந்த அணிலுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு உணவு கொடுக்குற இடமா இருக்கு, நம்மளாவது போய் கடையில வாங்கி சாப்பிடுவோம், இந்த பறவைகள் இந்த உயிரினெல்லாம் எங்க போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்ணில இருந்து மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டா கூட அந்த மரத்துல இருந்து ஒரு கொய்யாக்கனியை கூட அவர் சாப்பிட்டதே கிடையாதாம். ஆனா இப்ப வந்து வீடு கட்டுறதுக்காக அந்த மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய வீட்டையும் அந்த வாசல்ல இருந்த கொய்யா மரத்தையும் இப்ப புதுசா வீடு கட்டி இருக்கிறாங்க கொய்யா மரம் இல்லாம, அதையுமே போட்டிருந்தாரு. அது 2மே வந்து எனக்கு உடனே ரொம்ப மனசை டச் பண்ணுச்சு. அதனால நான் இந்த கவிதையை எடுத்துக்கிட்டேன். 2வது கவிதை நினைவு துரத்துகிறது அப்படின்றது சொன்னீங்கல்ல, அது உண்மைதான் சார். ஏன்னா எனக்கு ரீசெண்டா என் ஃபாதர் தவறிட்டாரு. அதனால அந்த நினைவுல இருந்து மீண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு இடமும் போகும்போது அந்த நினைவு நம்மள ரொம்ப துரத்துதுதான் சார். இன்னைக்கு கூட பேங்க்குக்கு போயிருந்தோம். பேங்க்ல இப்ப நவம்பர் மாசம் நான் அவரை கூட்டு போயிருந்தேன் லைஃப் சர்டிபிகேட்டுக்காக. அவர் எங்கெங்கெல்லாம் போனாரு, அந்த அந்த கண் அந்த அவரோட அந்த ரேகைக்காக விழல, அவருக்கு கொஞ்சம் பார்க்கின்சன்ஸ் இருக்கிறதால அதை 3 முறை ட்ரை பண்ணோம், 3 இடத்துல. கையில விழலன்றதால அதுக்கப்புறம் கண்ணுல இருக்கிற அந்த இது பார்த்தாங்க, அப்பயும் விழல. சோ எனக்கு அங்க போய் நிக்கும் போது அந்த 3 இடத்துலயும் நான் அவரை கூப்பிட்டு கையை பிடிச்சி போனது கொண்டது என்ன அப்படியே டோட்டலா எனக்கு வந்து அந்த மனசே வந்து ரொம்ப பாரமாயி போச்சு. எனக்கு இந்த 2 கவிதையை வந்து எனக்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணது அப்படின்றதால எனக்கு இந்த 2 கவிதையும் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்க வந்து ரொம்ப இந்த கவிதைகள் எல்லாமே எல்லாருக்குமே நீங்க வந்து கவிதைக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க மக்கள் அப்படின்னு நீங்க ஆதங்கப்பட்டீங்கன்னா, கவிதை அப்படின்னும் போது அந்த காலத்துல எல்லாம் அந்த கவிதையை படிச்சு புரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்குமே கஷ்டம். ஆனா நீங்க எழுதியிருக்கிற கவிதை எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார், எல்லாருக்குமே புரியும் சார், ரொம்ப அருமையா இருக்கு சார். நன்றி சார். மேடம் நீங்க ரொம்ப அழகா எல்லாத்தையுமே படிச்சு சொன்னீங்க மேடம். நன்றி மேடம். நிறைய இருக்குமா, நிறைய கவிதைகள், சின்ன சின்னதுனாலும் நமக்கு நேரம் கருதி எல்லாரோட ஃபீட்பேக்கும் வாங்கணும். தமாஷாவும் இருக்கு, பாலைவனத்துக்கு போனா மணல் வியாபாரி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான், இவ்வளோ மணலா இருக்கேன்னு. அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரியும் எழுதியிருக்காரு, அறிவுரை பண்ற மாதிரியும் எழுதியிருக்காரு. நம்ம படிக்கணும். மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி. சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் 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 சார். மிஸ்டர் சக்திமான் அசோகன், ரொம்ப அருமையா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க. அரசு பணியில இருந்து நான் மதிக்கக்கூடிய பெருமை பண்ணக்கூடிய இறையன்பு சார் கிட்ட நீங்க ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாம் அவர்கிட்ட வேலை செஞ்சது பெரிய பாக்கியம் உண்மையிலேயே. நானும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ண வேலை செஞ்சோம்னா, நானும் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட வேலை செஞ்சதெல்லாம் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நான். அது மாதிரி நீங்க அவர்கிட்ட ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிருக்கிறது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி. அரசு பணியிலேயே இருந்துகிட்டு இந்த வேலையை கவிதைகளை எழுதுறது பெரிய விஷயம். எனக்கு என்னுடைய ஆபீஸ்லயும் சிலர்
கவிதைகள் எழுதுவாங்க. பேச்சுலரா இருந்தப்போ ரூம்மேட்ல கூட சில கவிஞர்கள் ஒரு பித்தர்களாகவே இருப்பாங்க. கவிஞர்கள்னா அவங்க உலகமே தனி. அவங்க பேசுறது, பழகிறது, யோசிக்கிறது கற்பனையில இருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் கற்பனையிலயோ கனவுலையோ வாழ்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த துறையில அரசு பணியை வெற்றிகரமா முடிச்சிருக்கேன். சந்தோஷம். 2 கவிதைகள் நான் எடுத்துக்கிறேன் சார். காச நோய் நெசவாளி, கடைசி வரை கிடைக்கவில்லை பட்டு புடவை. இது எனக்கு காஞ்சிபுரம்னு ஒரு படம், பிரகாஷ் ராஜ் நடிச்ச ஒரு மூவி. அந்த படத்தை அவருக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு பட்டு புடவை ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட்டு ரெடி பட்டு புடவை செய்வேன். இந்த படம் ஞாபகம் வந்தது. உண்மையிலேயே நெசவாளிகளுக்கு ஒரு பட்டு புடவை கூட அவங்களால கிடைக்க முடியலையன்றது அவங்க வறுமையை காண்பிக்கிறது நல்லா இருக்கு. 2வது, தொட்டு பேசுங்கள் தூய பணியாளர்கள், அவர்கள் உங்கள் மனத்தை தொட்டவர்கள். ரொம்ப சிறப்பு. நான் தூய பணியாளர்களை ரொம்ப மதிக்கிறவன். நான் ரோட்ல போற இருக்கிறவங்க அவ்வளவு பேருக்கிட்ட நான் அன்பா பாசமா இருப்பேன். ஏன்னா நம்ம வீட்டு குப்பைகளை அள்ளி எடுத்துட்டு போறாங்க. அவங்க கிட்ட யாராவது ரூடாவோ கொஞ்சம் கோவமா பேசணும் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. நம்ம வீட்டு குப்பைகளை அழுறவங்க மறி சரி அவங்களை உள்ள சொல்ல வேணாம். அவங்களை மிரட்டுறது, உருட்டுறது, கம்ப்ளைண்ட் பண்றதுன்ற மாதிரி பேசுறது பிடிக்கிறதே இல்லை. இந்த ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணப்போ நான் போய் சீக்கிரமா போயிடுவேன். ஒரு ஸ்கேவெஞ்சர் பையன் பெருசுலையான்னு கடை 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 வேகமா போவோம், வர நல்லா மேல முடிச்ச உடனே என் பக்கத்துல உட்காந்துக்குவான். அவன் தான் எனக்கு டீ வாங்கி கொடுப்பான். ஸ்கேவெஞ்சர் அவனை ஒரு மெசேஞ்சர் ஆக்கணும் நான். எப்படின்னாக்கா அவன் ஒரு அளவு படிச்சிருக்கான், பட் வேலை இல்லை, வேற வேலை இல்லாம அவன் குடும்பமே அந்த ஸ்கேவெஞ்சர் வேலை பண்றான். இங்க வந்து வேலை செய்யலாம். என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டு அவனுடைய படிப்பு சட்டத்தெல்லாம் வச்சுட்டு அப்ப யூனியன் பேங்க்ல ஒரு ஆட் வந்தது. இந்த படிப்பு இருந்தா இந்த பிள்ளைகள், இது மாதிரி பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு. அந்த யூனியன் பேங்க் அப்ளிகேஷன் வாங்கி போட்டு யூனியன் பேங்க் ஸ்டாஃப். பிறகு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அவன் ஆளே மாறிட்டான். அவன் பையன்கள்லாம் கான்வென்ட்ல படிக்கிறான்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சேவைகளை பத்தி எழுந்த கவிதை ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. அதுல ஒரே ஒரு சொல்ற கருத்து என்னன்னா, நான் காஞ்சிபுரத்துல வந்து 5.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதனால அந்த நேரடியா எனக்கு தெரியும் அவங்களுடைய பாடு, அவங்க படுற கஷ்டம். பெரும்பாலான மக்களுக்கு வந்து அந்த நெசவாளர்களுக்கு வந்து காச நோய் இருக்கும். காரணம் வந்து எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கிறதுனால, அதனாலதான் அதை எழுதினேன். வேற ஒண்ணு இல்லை, நேரடியா அனுபவம் தான் அது. மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நன்றி நன்றி சரிமா சார். சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார், பேசுறீங்களா? சுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன் பேசுறீங்களா? இருக்கீங்களா? வசந்தி மேடம் பேசுங்க சார். 10 நிமிஷம் வெளியில போக வேண்டியிருந்துச்சு. இருந்தாங்க, அவங்ககிட்ட பேச வேண்டியிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேமா மேடம் ரொம்ப அழகா எல்லாம் கிளியரா ரொம்ப நல்லா சொன்னீங்க, தெளிவா இருந்துச்சு. அவரோட நம்ம ஆத்தரோட அசோகன் மாணிக்கவாசம் அவருடைய விவரங்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நான் நிறைய பார்க்குறது இயற்கையோடு ஒப்பிட்ட செய்திகள். அதாவது முதல் பாடல் ரொம்ப பிடிச்சது எனக்கு. புயல் வரத்துக்கு முந்தையே நம்ம பேர் வச்சிடுறோம். அப்புறம் அந்த புயலுக்கு ஒரு பேரை வச்சு இங்கே ரீட்டான்னு ஒன்று வந்துச்சு, அது படுத்தின பாடு. அப்புறம் வந்து இன்னும் ஐக்கின்னு ஒன்று வந்துச்சு, அது இன்னும் படிச்சு பாடு. ஸோ இதுக்கு ஒரு பேரை வச்சு இப்போ வந்து அந்த வருஷம் வந்த புயல் ஐக்கின்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். ஐக்கிய புயல் நீங்க இருந்தீங்களா, ரீட்டா புயல்ல இருந்தீங்களா, அப்படிதான் கேட்பாங்களே ஒழிய அப்போ உங்க வீட்டுல வெள்ளம் வந்துச்சா இப்படிதான் கேட்குறாங்களே ஒழிய அந்த இயரையே மறந்து போயிடுறோம். அதுக்கு ஒரு பேரை வச்சு ரொம்ப பெருசா கொண்டாடி அதை பண்ண, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நிறைய அந்த கொக்கு, இந்த இயற்கையோட சம்பந்தப்பட்ட ஒப்பீடுகள். கொக்கு வந்து இந்த என்னோட கலருக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்குது இல்லை, அது ஒரு நையாண்டி மாதிரியும் இருக்கு, அதே சமயம் ஒரு சட்டையர். அதாவது நீ என்ன பண்ணாலும் நீ வந்து சேர்ல தானே வளர்ந்து இருக்க, நீ என்னைக்கு வந்து மாடர்னைஸ் ஆக போற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாடர்னைஸ் ஆயிடுச்சு, இப்போ நிறைய மாடர்னைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்தவுடனே அக்ரிகல்ச்சரே மாறப்போகுது. அதுதான் விதையை தூவ போகுது, அதுதான் தண்ணி விட போகுது, அதுதான் எல்லாம் பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து அவங்க வெள்ளை சட்டை போய் நிற்க முடியும்.
வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அழகா போய் நிற்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி எழுதுவார். இப்போ கவிதை வரும்போது அடுத்த ஜெனரேஷன் அடுத்த கொஞ்சம் 10 வருஷத்துல நம்ம கவிதை ஆசிரியரே வேற மாதிரி எழுத போறாரு. நான் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன்னா, அது மாதிரி நிறைய வந்து அதாவது மான்கள் வந்து சொல்லுது இல்ல, மான்கள் வந்து இலையுதிர் காலம் வந்துருச்சு, நான் எங்க போய் தங்குவேன்னு எல்லாத்தையும் இங்க வந்து இலையுதிர் காலம் நாங்க கண்கூட நம்ம ஊர்ல விட இங்க நிறைய பார்ப்போம். ஏன்னா எல்லாம் வந்து குச்சி குச்சியா நிற்கும், குச்சி குச்சியா நிற்கும். அப்புறம் வந்து இந்த நான் கூட நினைப்பேன் அணில்லாம் எங்க போச்சோ. அணில் வந்து வேக வேகமா வேலை செய்யும். அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா அந்த அந்த நட்டு ஒன்று அது எடுக்கணும். அந்த நட்டை எடுத்து தான் அது வந்து புதைச்சி வச்சிரும், ஓடிட்டே இருக்கும். அப்புறம் மழை வந்தவுடனே இது குளிர் வந்தவுடனே அது எங்கே போய் ஒளியுதுன்னு தெரியாது. ஆனால் வந்துடும் பாருங்க, மார்ச் மாதம் திருப்பி வந்துடும். ஸோ இந்த இயற்கையோடு சேர்ந்தது எல்லாமே ரொம்ப ரசிக்கிறாப்புல இருந்துச்சு. நீங்கள் எல்லாத்தையும் நல்லா அழகாக சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாராட்டுக்கள். நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம். சக்கரபாணி சார் பேசுறீங்களா? என்னுடைய வீடியோ வந்து சரியில்லை சார். பரவாயில்ல சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. அருமையான கவிதை எழுத அசோகன் சார் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதை மிக அழகாக எடுத்து சொன்ன பிரேமா அம்மாவுக்கு மகிழ்ச்சி. உண்மையில இந்த கவிதையெல்லாம் எழுதி வச்சு மறுபடியும் ரெக்கலெக்ட் பண்றதை காட்டிலும் அந்த நேரத்துக்கு ரசிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு. அதனால இன்னைக்கு அந்த கவிதைகள் எல்லாம் ரொம்ப ரசிச்சேன். இந்த காச நோய் நோயாளி பட்டு சேலைக்கு இல்லாதவங்க பண்ற அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய இந்த இது வானம் வசீகரமானது வாழ்ந்து கெட்டவனின் கதை, அதுவும் அதே மாதிரி நல்ல அருமையான அந்த வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப மனசை ரொம்ப டச் பண்ணது. தொட்டு பேசுங்கள் தூய்மை பணியாளர்களே, அவர்கள் உங்கள் மனத்தை தொட்டவர்கள். இந்த கவிஞருக்கு உண்மையிலேயே இந்த சமதர்ம இது இருக்கணும், எண்ணம் இருக்கணும். அவருடைய அந்த ஒரு ஒரு கவிதை நீங்க வாசிச்ச அந்த கவிதைகள்லாம் பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல அந்த சமதர்ம நோக்கத்தோட நல்ல அந்த இது போட்டிருக்காங்க. இந்த வரிகள் என்ன ரொம்ப தட்டுச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் வந்து கனவு வரவில்லை, தீர்ந்து விட்டது தூக்க மாத்திரைகள். அது எவ்வளோ வயசானவங்களுக்கு தூக்கம் நார்மலாவே தொடப்பானது. இதுல வேற தூக்க மாத்திரைன்னா என்ன பண்றது, கொட்ட கொட்ட குடிச்சிக்கிட்டு தான் இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏரியின் பெயர் இருக்கிறது, ஆனா அந்த ஏரி இல்லைன்னு இருக்கு. ஏரியோட பெயர் எல்லா இடத்துலயும் சென்னேரி, பொத்தேரி, எல்லா ஏரிகளும் இருக்குது. எல்லாம் காலேஜாவோ இப்படி இப்படி மாறி போச்சு. அந்த வரிகள் ரொம்ப நல்லா இதா இருக்கு. மரங்களை வெட்டினார்கள், மாற்றி யோசித்தது பறவை, எதிரே இருந்த அந்த இதுல கூடு கட்ட ஆரம்பிச்சது. இதை நான் கண்கூட பாக்குறேன். காலையில நாங்க வாக்கிங் போற அந்த பாதையில நிறைய மரங்கள் இருந்தது. நான் கூட பல தடவை சொல்லியிருப்பேன் அந்த மேடையில, இந்த குருவிகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வாக் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். விடிய காலைல 5 o'clock அது கீச்சு கீச்சுன்னு கத்துறதும் அந்த காற்று வீசுறதும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இந்த டேங்க் ட்ரையலுக்கு ஓட்டுறதுக்காக எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. இந்த கடந்த ஒரு வாரமா நாங்க வாக் போறவங்க எல்லாம் ரொம்ப நொந்து போறது இந்த மரங்களை வெட்டினதான். எல்லா மரத்திலும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்ப எல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டுட்டு கல் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஆக இந்த பறவைகள் எங்க போகும் பாவம் நாங்க நினைச்சுக்கிறது. அதுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்கேயாவது எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குதான்னு பார்த்துதான் திரும்புது. இன்னொன்னு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கானது, இப்ப இன்னைக்கு நிறையில உள்ள அர்த்தம் வந்துட்டு கவிஞர் நல்லா அழகா போய் எழுதியிருக்காரு. 4 காலுக்கு அலைகிறது 2 கா. இது இன்னைக்குள்ள நிலைமை, யதார்த்தமான இது. ரொம்ப பாராட்டுக்கள் கவிஞர், நல்ல அருமையான கவிதை எழுதிருக்கீங்க, மனசை தொடக்கூடிய கவிதைகள். அதை பிரேமா அம்மா அந்த ஏற்ற இறக்கத்தோடு நல்ல அழகா எடுத்து சொன்ன விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் பிரேமா அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி 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 சார். ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? ஆனா சுப்பிரமணியம் அன்மியூட் பண்ணியிருக்காரு சார். நான் தான் அன்மியூட் பண்ணேன். ரிஃபாய் பாய் பேசுகிறேன். ஓகே ஓகே, அருமை. அதாவது பிரேமா மேடம் ஒரு செலக்டிவா தான் புக்கை கொண்டு வந்து வாசிப்பாங்க. இது 2வது கவிதை நினைக்கிறேன், சாருடைய 2வது கவிதை, அசோகன் சாருடைய 2வது புக்கை வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க பிணந்தண்ணி கழுகு, அப்புறம் ஒரு அருமையான அந்த குழந்தையோட படத்தை போட்டேன்னு சொல்லி. சார் நாங்கள் வந்து எங்கள் மெஸ்ஸில் அந்த இலைகளை போடுற இடத்துல, அந்த பிளேட்டை போடுற இடத்துல அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்கிறோம் சார். அதாவது வேஸ்ட் ஆக்காங்க, ஃபுட்டை வேஸ்ட் ஆக்காங்க,
இந்த குழந்தை வறுமையில எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்பப்போ தட்டும்போது உணர்வுல ஓடிக்கிட்டே இருக்கணுமா. அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கேன். இப்ப நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அது நினைவு வந்தது. ஆனா நானல வந்து இவ்வளவு ஓமையா சொன்னதை முதல்ல நான் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் சார். இப்படி ஒரு ஓமையை வந்து எந்த கவிஞரும் சொன்னதாக எனக்கு நினைவில்லை. ஒரு கட்டத்துல கவி அப்துல்ரஹ்மான் அவருடைய பட்டிமன்றத்துல கவி அரங்கத்துல வந்து அவருக்கு வந்தது வந்து காற்றுங்கிறத அவர் பேசினாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து அதாவது நிமிர்ந்து திமிரா இருக்கக்கூடிய மரங்களை அப்படியே சாய்த்து விடுவேன், ஆனா நாணல்களை நான் விட்டு விடுவேன், தலை குனிந்து நிற்கிற நாணல்களை விட்டு விடுவேன்னு சொன்ன கவிதை வரையும் நினைவு வந்தது சார். இந்த நாணலுக்கு நீங்க கொடுத்த உவமை, பொதுவாகவே இந்த கவிதைகள்ல உவமை நம்மள உள்ளத்தை தொட்டுனாலே அந்த கவிதைகள் பாராட்ட பெறும். நான் முகப்புல ஒரு ஒரு 10-20 நிமிஷம் அந்த கவிதைகளுடைய இதை நான் கேட்கல, மற்றதை கேட்டுக்கிறேன். நீங்க நம்ம வசந்தி மேடம் சொன்ன மாதிரி இயற்கையான கவிதைகள், ஒரு கவிதை நான் படிக்கும்போது தலைவணங்கிய அது என்னது தலைவணங்கிய நாணல் எங்கே, குலை தள்ளிய பலா எங்கே, சிரமிடிக்கும் மா எங்கே, தரை தவழ்ந்த பூசணி எங்கே, இப்படி இந்த மாதிரி இருந்ததெல்லாம் பார்த்தது இப்ப எல்லாம் பிளாட்டா அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு கிட்ட சொல்றாங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறி நீ, உன்னை உருவாக்கும் தொழிலாளி நான், நெசவாளி நான், விளைநிலத்தில் ஆடி அசைந்து நிற்கும் நாணல் நீ, உன்னை உழுது உருவாக்கும் விவசாயி நான். இந்த மாதிரி கவிதையெல்லாம் எனக்கு இந்த நான் படித்தது முன்னால பார்த்தது போனதெல்லாம் நினைவுக்கு வந்தது சார். ரொம்ப அருமை, ரொம்ப அருமையான கிட்டத்தட்ட 300 கவிதைங்கிறாங்க. மேடம் ஒரு குறிப்பிட்டாப்புல ஹைலைட்டான கவிதைகளை சொன்னாங்க. அதுக்கு நீ எடுத்து கேட்டால் நீங்கள் நிறைய கவிதைகள் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் போல தெரியுது. கவிதையில் ரசிக்கக்கூடியவன் நான். கவிதைனால எனக்கு ஒரு தனி ஆர்வமும் அந்த பிணைப்பும் உண்டு. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அந்த கவிதை புக்குக்கும் பிரேமா மேடம் வாசித்தமைக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. பாலசுப்ரமணியம் சார், மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை அழகா ஒருங்கிணைச்சு கொடுத்தீங்க ஸ்டீஃபன் சார், ரொம்ப அருமை. அதே நேரத்துல பிரேமா மேடம் இந்த புத்தகத்தை பத்தி சிறப்பா சொன்னாங்க. புத்தகத்தை அப்படியே உள்வாங்கி படிச்சது போல ஒரு உணர்வை கொடுத்தது. இந்த புத்தகத்தின் ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இங்க வந்திருக்காங்க, பல ஓமைகளை சிறப்பா சொல்லியிருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, சூரியன் விடுமுறை போட்டுடுச்சு, லீவ் விட்டுடுச்சுன்னா என்ன பண்ணும், சந்திரன் அதுக்கு பதிலா அவருக்கு பதிலா வந்தாங்கன்றத அழகா மேடம் சொன்னாங்க. அதே நேரத்துல பாம்பு சட்டை மாற்றியது கேமரா படம் பிடித்ததுன்றத அழகா அது கண்முன் காட்சியாக வந்து நிறுத்தியது, ரொம்ப அருமை, சிறப்பு. அதே போல பாறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல வந்து தண்ணீர்ல மூழ்கும் போது அது சட்டை போட்டு கொண்டது, எந்த போர்வை போர்த்தியதுன்னா பசுமையான பூஞ்சைகளால் மூடப்பட்டது, அதுதான் போர்வை அப்படின்றதுலாம் அழகான ஒரு ஓமை. ஒவ்வொரு கவிதையும் ஒரு ஓமையோடு இவ்வளவு எளிமையான ஒரு வார்த்தைகளை கொண்டு படைக்கப்பட்ட புத்தகம் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து கொடுத்த பிரேமா மேடத்துக்கு, அதை தெளிவா சொன்ன உச்சரிச்சு அந்த பாங்கெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி மேடம். ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப நன்றி. கலந்து கொள்ள வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. பேசுறீங்களா? வாங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகா நம்ம பிரேமாமா சொன்னாங்க. சக்திமான் சாரோட கவிதையும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருந்தது. இதுல வந்து நான் ஒரு 2 கவிதைய சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒன்று கங்கை பிணம் சுமப்பதில்லை, பிணம் சுமக்கிறது, கூவம் சுமப்பதில்லை அப்படிங்கிற இடத்துல இந்த புனிதம்னு நம்ம சொல்றோமே, கங்கை பிணத்தை சுமந்துகிட்டு இருக்க, அத புனிதம்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த கூவம் புனிதம்னு நம்ம சொல்றது இல்ல, ஆனா அது பணத்தையே சுமக்கலையே. அது மனிதர்கள் போடக்கூடிய அந்த அழுக்கையெல்லாம் சுமந்துகிட்டு போகுது. அவன் வேண்டான்னு போடுறதையெல்லாம் அது சுமந்துகிட்டு போகுது. ஆனா அதை நம்ம ஒரு நாளும் கொண்டாடினது இல்ல. இந்த பிணத்தை தூக்கிட்டு போற கங்கை நம்ம இவ்வளவு புனிதமானதா கொண்டாடுறோமே அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு அதுல இருந்து தெரிஞ்சுது. அது சரியா சார்? அது எனக்கு தெரியல. நீங்க அதை நினைச்சீங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணு நான் யோசிச்சேன். விழல சார், சவுண்ட் இல்ல சார். மைக் ஆன் பண்ணுங்க. மைக் இல்ல
அவர் ஏதோ சொல்ல வர்றாரு. அது மொபைல்ன்றதுனால சரி சரிங்க சார், சரி. அதே மாதிரி முதலில் அமுதூட்டிய மலரை தேடி அலைந்தது தேனி அப்படின்னு சொல்லும்போது இந்த நன்றி உணர்வுங்கிறதே இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு கூட மனிதர்களுக்கு இல்லையே அப்படின்னு அந்த நன்றி உணர்வை பத்தி அவர் குறிப்பிடுற மாதிரி இருந்தது. அதையே இறையன்பு சார் சொல்லும்போது கீழே விழும் தண்ணீர் மேலே போவது போன்றதுதான் நன்றி அப்படின்னு சொல்றாரு. தண்ணி இயற்கையா அது போய்கிட்டே இருக்கும், யாரும் ஒன்றும் நன்றி செலுத்துறது இல்லை. ஆனா அந்த தண்ணியே மேல போகும்போதுதான் நன்றி அப்படிங்கிறது அது மாறான ஒன்று. இயற்கைக்கு தண்ணினா கீழே தான் ஓடும், இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் நன்றி தெரிவிக்கிறது அப்படின்னா அதை வலிந்து நாம கொண்டு வந்து அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நினைவூட்டுற வகையில இருந்தது. இன்னொரு கவிதை, அம்மா கிறுக்குகிறாள், குஞ்சுகள் எழுத்து கூட்டி படிக்கின்றன. அது ரொம்ப அழகான ஒரு கவிதை, ரொம்ப நல்லா இருக்கும். கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்கிறிய அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அந்த கவிதையும் நான் ரொம்ப ரசிச்சேன். இன்னொரு கவிதை சார் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. சாம்பல் ஆடை காற்று நகர்த்தியது நெருப்பு அப்படிங்கும்போது ஒரு மனிதனை சாதாரணமாக எண்ணி விடாதே. அவனை நீ துன்பப்படுத்தும் போது அவன் நெருப்பு மாதிரி வெளியில வந்துருவான் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த நெருப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சும்மா வெளியில சாம்பல் மாதிரி தெரிகிறாங்க வெளியில, ஆனா உள்ளுக்குள்ளார அவங்க கொல்லாதவர்கள் அப்படிங்கிறத காட்டுவதாகவும் அது இருந்தது. இன்னொன்னு, நெருப்பை ஒரு நாளும் அணைக்கவே முடியாது. அது அணைஞ்ச மாதிரி இருந்தால் கூட அது அணைஞ்ச மாதிரி இருக்கவே இருக்காது. அது மாதிரி சில பேரோட அந்த ஊக்கம்னு சொல்றது, உணர்வுகள்னு சொல்றது, அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற அதுல இருந்து நிறைய கருத்துகள் அந்த ஒரு கவிதைக்குள்ளார சங்கிலிகள் மாதிரி நிறைய கருத்துகள் அது உள்ளார இருந்து வந்ததை நான் உணர்ந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதைகளையும் அவங்க சொல்ல சொல்ல அவ்வளவு அற்புதமான கருத்துகள் ஏராளமா அதுல குமிச்சு வச்சிருக்கீங்க. இத பார்க்கும்போது ஒரு விதைக்குள்ளாரே விருட்சம் இருப்பது மாதிரிதான் நீங்க அந்த சின்ன கவிதைக்குள்ளார பெரிய பெரிய ஆலமரங்களை அதுல வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேன். இந்த நெற்கதிர் அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த உழவனை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா அந்த தலைப்பு நெற்கதிர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு கதிரும் அது எப்படி பலன் தருகிறதோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு கவிதையும் அப்படியே அள்ளி வழங்குகின்றன ஏராளமான கருத்துக்களை அப்படிங்கறத புரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார், ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க. இதை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம பிரேமா அம்மா சொன்னது மிக சிறப்பு. நன்றி சார். நன்றி நன்றி அமுதா மேடம். வாங்க கோபால் ரத்ன சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருமிகு அசோகன் மாணிக்க வாசகம் எழுதிய வெட்கப்படும் நெற்கதிர் வெளியிட்டது திரு இறை என்பவர்கள். இன்று அதை பற்றி ஒரு பேசியது பிரேமா மேடம் அவர்கள். விளக்கம் அருமை. இந்த கவிதை தொகுப்புல எதை எடுப்பது எதை விடுப்பது அப்படின்ற ஒரு நிலை தான் இருந்தது. எல்லா கவிதையுமே உயிர்ப்புடன் இருந்தது. அதனால்தான் ஒரு எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருந்தது. ஆக்சுவலா இந்த கவிதையை உணரணும்னா அது ஒரு மதிநுட்பம் வேண்டும் சார். எல்லாருக்குமே மதிநுட்பம் வேண்டும். இது வேற லெவல். ஏனோ எனக்கும் கூட அண்மை காலத்தில் இந்த கவிதைக்கான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. உங்களுடைய முதல் கவிதையில இந்த அதிகாலை 1000 பூக்கள் சுடுகிறது மாலைப்பள்ளி, இது அந்த ஒரு பெரிய தோட்டத்தை உருவப்படுத்தி எழுதியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. பேரை காப்பாற்ற வருகிறது புயல், புயலுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை கொடுத்துருந்தீங்க. கொக்கும் முழவனம் உருவகம் ரொம்ப ரொம்ப அருமை. பாதியில் பறிக்கும் கங்கை, காசியில நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை. அந்தி என்பது சூரியனுக்கு முன்பா அல்லது பின்பா என்ற கேள்வி யதார்த்தமான ஒரு கேள்வி. செத்த பிறகு சிதைக்கு வந்தேன், நெருப்பு அது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கொத்தனார் பெருமையுடன் தான் கட்டியதை காட்டும் நிலை தன் மகனுக்கு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஒரு இமேஜினேஷன் இருந்தால் தான் இதை எழுத முடியும். நல்ல பாம்புக்கு யார் பெயர் வைத்தது,
கரையேற இடம் தேடுகிறது புயல். மீண்டும் புயலுக்கு வந்து அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. 4 காலுக்காக நாயாய் அலைகிறது 2 கால். இதுதான் வந்து இன்றைய நிலை, இளைஞருடைய நிலை. பெரும்பாலும் வேலை தேடியே செல்கிறார்கள் என்ற ஒரு நிலைக்கு சொல்லியிருந்தீங்க. கொசுவலைக்குள் மூட்டைப்பூச்சியின் வரவேற்பு ரொம்ப அருமை, வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. வாழை இலை கூட வாழ விடுவதில்லை, விருந்து. இதெல்லாம் வந்து திங்கே பண்ண முடியல சார், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா எழுதியிருக்கீங்க. மூங்கில் புல்லாங்குழல் தனி குடித்தனம் அப்படின்ற ஒரு வேறு நிலையை எடுத்து காட்டியிருந்தீங்க. கடத்தப்பட்ட சிலை இன்றைய நிலை வெளிநாட்டில் ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெடிக்காத வெடிகள், கிழிந்த ட்ரௌசர்கள், ஏழ்மை நிலையை பத்தி எடுத்து சொல்லியிருந்தீங்க. கடைசியா நீங்க சொன்னது வந்து இந்த வரத்தில் கோமணம் மாற்றுகிறார், விவசாயியிடம் வெட்கப்படுகிறது நிற்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் சார். அண்மையில் கூட ஒரு ஒரு சினிமா வந்து ஒரு அதை பத்தின ஒரு சினிமா வெளியே வந்தது. அந்த விவசாயி, கடைசி விவசாயி என்ன நினைக்கிறேன், அந்த படத்தினோட கூட இந்த நிலையை எடுத்துரைத்திருப்பாங்க. ஸோ அருமையான வெளிப்பாடு சார் அசோகன் சார். சிறுகதை, நாவல், புதினம் தொட்டாலும் கவிதையை மட்டும் விடாதீர்கள். இது என் வேண்டுகோள், இது எங்களின் வேண்டுகோள். நன்றி சீஃபன் சார், நன்றி MIM டீம் சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். ஆரம்பிங்க சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கவிதை தொகுத்து வழங்கிய பிரேமம்மாவுக்கு பெரிய வணக்கம். ஆசிரியருக்கும் அதை விட சிறந்த வணக்கம். கவிதை எழுத ரசிக்கிறதுக்கு நல்ல பக்குவம்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே கவிதை பக்குவம். எங்களுக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எழுதின கவிதைகள் அத்தனையும் எதை எடுக்கிறது எதை விடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கவிதையை ரொம்ப ரசிக்கிறேன். எல்லா கவிதை முதல்ல இதை பற்றி பின்னூட்டம் கொடுக்கலான்னா எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால பின்னால் சொல்ல முடியாது, சொன்னதையே திருப்பி தான் சொல்ல வேண்டியிருக்குது. இருந்தாலும் நம்ம ரசித்ததை அத்தனையும் சொல்லணும். சிலதுக்கு சொல்லணும்னா பிடிச்சதை நமக்கு வெளிப்படுத்தினா தான் அதுக்கு சிறப்பாக இருக்கும். என்னை போலவே எப்போதும் மாறுவாய், காத்திருக்கும் கொக்கு. கொக்கு விவசாயிக்கு சொல்றது தான். சேத்துலேயே 2 நிற்கிறது அந்த கதை பிடிச்சது. அப்புறம் வீழ்ந்தாலும் கலகலவன நீர்வீழ்ச்சி. மனுஷன் எப்போது விழுந்தா கூட நீர்வீழ்ச்சி மாதிரி நம்ம கலகலப்பாக இருக்கணுங்க. அந்த சவுண்டு உங்களை அப்படியே தூக்கி கொடுக்குற மாதிரி இருந்தது. வீழ்ந்தாலும் கலகலருக்கு அது ரொம்ப பிடிச்சது. பார்த்தீங்கன்னா, காக்கைக்கூடு அவ்வப்போது போகிறது குயில். சில பேர் பார்த்தீங்கன்னா அனாதாசனத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க, தாய் தகப்பனையோ இல்லை எங்கேயோ ஆனால் எப்பயோ வரக்கூடிய லீவுக்கு அந்த பிள்ளைங்களை பிள்ளைங்க அந்த இதை பார்ப்பாங்க. அது மாதிரி தான் இதை நான் எடுத்துக்கிட்டேன். காக்கைக்கூடு அவ்வப்போது போகிறது குயில். பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பெருசாக எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. இதை அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டது. அந்த மாதிரி தான் அது என்னுடைய மனசில் தோற்றுறது. ரொம்ப பிடிச்சி ரொம்ப இந்த வாசிய கவிதையில ரொம்ப பிடிச்சது வாழும் வரையில் வயிற்றில் இருந்தேன், கடைசியில் வந்தேன் சிதைக்கு. அது எப்படின்னா, ஏழையின் வயல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் தான் நெருப்பு இருக்கும். அவங்க பசிக்கு இது கிடைக்காது அது கிடைக்காதுன்னு. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் சிதைக்கு வந்தேன், கடைசிக்கு வந்தேன். அந்த சிதைக்கு வரும்பொழுது அந்த நெருப்பினுடைய இந்த தாக்கத்தை அது ரொம்ப ரொம்ப மனசை தொட்டது. சிவகுமார் சார் ரொம்ப அருமையாக சொன்னார். தொட்டு பேசுங்கள், தூய்மை பணியான் உங்கள் தேகத்தை உங்கள் மலத்தை தொட்டவர். இந்த கவிதை ரொம்ப யதார்த்த சமதர்மத்தை உணர்த்துறது மாதிரி. இது சமுதாய நோக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுத முடியும். நல்ல நல்ல எண்ணங்களும் செயல்களும் எல்லாரும் நல்லா வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது எண்ணம் இருந்தால் தான் இந்த மாதிரி எழுத முடியும், எழுத துணிவும் வரும். அது கனவு வரவில்லை, தீர்ந்து விட்டது தூக்கம். அதை சோகம் கனவு அதான் என்ன டான்ஸ் செய்யப்படணும். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அமுதாமதி இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பறவை அமுதாமும் சொன்னாங்க, இது மரம் வெட்டினார்கள், மாற்றி யோசித்தது பறவை. கூடு கட்டியது அந்த விளக்கத்தூண்களில். எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட அந்த பெரிய டவர் இருக்குது. அந்த டவரில் பார்த்தீங்கன்னா 7-8 காக்கா கூடுவது நிறைய இருக்குது. பார்ப்போம், இந்த காக்கா பாருங்க, மரம் இல்லாமல் போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருந்தது, எல்லாம் போச்சு. ஆனால் அந்த காகங்கள் எங்களை விட்டு போக மாட்டேங்குது, சுற்றி சுற்றி தான் இருக்குது. ஆனாலும் அதுக்கு தேவையான இடத்த அது சூஸ் பண்ணிக்கிடுச்சு. ஆனால் அது சாப்பாடு எப்படியே எங்கே இருந்தாலும் காகத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதுக்கு இருப்பு இடம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மரம் இல்லாமல், இயற்கையாக மரம் இல்லாமல் அது விளக்கத்தூண்களில் தான் இருக்குது. செருப்பு மாலை, அரும்பு மாலை, சிரிக்கிறது சீதை.
இது வந்து எல்லாத்துக்கும் உதாரணம். நீ எப்படினாலும் எடுத்துக்கோ. மனிதன் வந்து அடக்கமா இருக்கணுங்கிறதுக்கு வந்து இது வருது. நீ உன்னை வாழ்த்தினாலும் சரி, தாழ்த்தினாலும் சரி, அமைதியா சிலை மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு வந்து உதாரணமா நான் எடுத்துக்கிட்டேன் வந்து. ரொம்ப அதை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா பிடிச்சது, இரண்டில் எந்த கரை உடைந்தாலும் வீணாகிறது ஆற்றலியல். இயற்கை வந்து ஆற்றலியல் வந்து எங்க நமக்கு வந்து மனுஷனை வந்து எந்த முன்னால சில சமயம் வீட்டில் கூட இருக்கும், இப்போ இது பண்ணாலும் தப்பு அது பண்ணாலும் தப்புங்கும்போது அந்த மனசு வந்து போடுறது பார்த்தீங்கன்னா, இரண்டில் எந்த கரை உடைந்தாலும் வீணாகிறது நீர். இது வந்து ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. கவிதைகள் அத்தனையுமே அருமை. இதை வந்து எவ்வளவோ இன்னும் நிறைய நிறைய இருக்குது. ஆமா, குறைக்கவில்லை கழிக்கவில்லை ஆனால் துரத்துகிறது நிறைய இருக்குது. மற்றவங்க வந்து சொல்லிட்டாங்க நிறைய, எல்லாருமே திருப்பி திருப்பி நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் கவிதைகள் வந்து எல்லாமே அற்புதம் சார், நல்லா இருக்கும். கவிதைகள் வாசிப்பு, கவிதைகளை வந்து இப்போ கேட்கும் போதும் சரி, ரசிக்கும் போதும் சரி, அதன் உணர்வுகளை வந்து அப்படியே வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுற மாதிரி இருக்குது. எழுத்தாளர் அசோகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். ஸ்டீபன் சார், நன்றி சார். நன்றி சார், நன்றி. செல்வகுமார் சார் பேசுங்க. சார் அசோகன் சார் வணக்கம். பிரேமா மேடம் உங்களுக்கும் வணக்கம். ஏன்னா நீங்கள் கவிதையெல்லாம் படித்தது ரொம்பவே அற்புதமாக இருந்தது. எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க, பட் நானும் நிறைய எழுதி வச்சேன். திரும்ப அதையே சொல்கிறது எப்படி இருக்குன்றது தெரியல. பட் ஆனால் எனக்கு முதல்ல சொன்னதுலேயே வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, கனவு வரவில்லை தீர்ந்து விட்டது தூக்க மாத்திரை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் அது. இப்போ இருக்கிற இந்த இந்த டைம் பீரியட்ல பெருசாக தூக்கம் வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மலையை தொட்டாலும் தரையில் மறிப்பதில்லை பருந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கவிதைகள் எல்லாம் எழுதும்போது, நான் ஆக்சுவலாக கவிஞரை வந்து கவிதைகள் எல்லாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் கற்பனையாக தான் வந்து நிறைய கவிதைகள் எழுதுவாங்க. பட் இந்த கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா, சமத்துவமா எழுதியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே அவர் வேற மக்களோட நிறைய கனெக்ட் இருந்ததுனால, மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியே எழுதியிருக்க கவிதைகள் எல்லாம். இந்த கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ கற்பனையில உதிச்ச மாதிரியான கவிதைகளே கிடையாது. எல்லாமே வந்து அஸ் ஆன் டேட் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வள்ளுவர் எழுதிய திருக்குறள் இன்னைக்கும் வந்து நமக்கு எப்படி ஒரு ஒரு திருக்குறளும் கனெக்ட் ஆகுதோ, அது மாதிரி வந்து அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் எல்லாமே ரொம்பவே கனெக்ட் ஆகுது. அதே போல வாழை இலை கூட வாழ விடுவதில்லை விருந்து. இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய நிறைய பாலியல் தொல்லைகள், நான் இது சொல்லும்பொழுது எனக்கு அதுதான் மைண்டுக்கு வந்தது. என்னன்னா, இந்த சின்ன சின்ன குழந்தை பசங்களெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்துன்ற மாரி வேற சில ஒரு கண்ணோட்டத்துல இத வேற மாரி யோசனை பண்ணோம்னா, அது ரொம்பவே அ பயங்கர டச்சிங்கா இருந்தது. அதே நேரத்துல ஒரு பறவை கூட சொந்தம் கொண்டாடவில்லை உதிர்ந்த சிறகு. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு சாதாரணமா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொந்தம் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் வந்து விட்டுடணுன்ற மாரி எண்ணம் இருந்தாலும், விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருசா வர்றதில்ல. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களோடலாம் கலந்து பேசும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது கொஞ்சம் அறிவு இழந்திருந்தாலும், எனக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் புத்தி சொல்ற மாரியான ஒரு சில விஷயங்களா இருக்குது. நம்ம ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ம விட்டு குடுக்குறதே கிடையாது. ஆனா பறவை பார்த்தீங்கன்னா, அ எதையுமே அது உதிர்ந்த சிறக வந்து சொந்தம் கொண்டாடுறதே இல்ல. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இந்த நாணல்ல புல்லாங்குழல் வந்து நான் எனக்கு கேள்விப்பட்ட மாரியும் இல்ல, நான் பார்த்ததாவும் இல்ல. அது நாணல்ல புல்லாங்குழல் செய்திருக்காங்களா சார் அது? செல்வகுமார் அது சார், நீங்க சொன்ன அதே சந்தேகத்தை நான் எழுத்தாளர்கிட்ட கேட்டேன். ஆ அப்படி இருக்கு அப்படின்றத சொன்னார். ஓகே, ஓகே. அதுக்கு நூலை அடுத்தது முதல்ல படிச்ச உடனேயே மூங்கில்ல புல்லாங்குழல் நான் கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டிருக்கோம். நாணல்ல புல்லாங்குழல் நாணல் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னும் போது அதை சொன்னார் அவர். ஓகே, ஓகே. பிரேமமா அதுக்கு இருக்கு. நாணல் புல்ல ஒரு பெரிய நாணல் இருக்கு. அதுல புல்லாங்குழல் செய்றாங்க. ஓ! இருக்கு. நான் கூட அது பார்த்திருக்கேன். அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் சிரிக்கவில்லை தூண்டில் புழு, அதற்குள் செத்துவிட்டது மீன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்பவே பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு தத்துவமான ஒரு விஷயம் இது. பட் இவ்ளோ ஒரு தத்துவத்தோட வந்து எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து அதுதான் இந்த எல்லா இப்போ நான்லாம் நெறைய நேரங்கள்ல பேசும்போது சொல்லுவேன். எங்களுக்கு அடிப்படையில இருந்து ரொம்ப கீழ் மட்டத்துல இருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சூழலும் தாண்டி தாண்டி வந்ததுனால, எல்லா சிரமங்களும் ஈஸியா எங்களுக்கு வந்து நெறையவே தெரியும். பட் ஆனா
ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோல்டன் ஸ்பூனா இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து தெரியறதுக்கான பாசிபிள் இருக்காது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார். அசோகன் சார், இது டெஃபினட்டா வந்து உங்கள வந்து நாங்க வந்து ஒரு கவிஞரா நெனைக்கிறத விட, அதாவது ஒரு சமத்துவ கவிஞர் தான் நீங்க. பட் அந்த மாரி தான் நீங்க எழுதியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு இந்த மாரியான ஒரு வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் சார் ஏற்படுத்தி குடுத்ததுக்கும், அதே நேரத்தில இந்த மாரி கவிதைகள் எல்லாம் இருக்குன்றத வந்து பிரேமம்மா படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணும். அந்த மாரி அவங்களுடைய குரல் தொனியில சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லாருக்குமே ஆழமா பதிஞ்சது. இல்லன்னா நாங்க ஏதோ கேட்டோம், கேட்டோமா எல்லாம் தலையாட்டிட்டு கம்முனு போயிருப்போம். பட் அவங்க சொல்ல சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்கள இன்ஸ்பயர் பண்ணதுனால தான் இவ்ளோ எழுதி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறைய இருக்கு. ஏன்னா இன்னும் எல்லாரும் பேச வேண்டியது இருக்கு. எனவே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். நன்றி செல்வகுமார் சார். பாலைமாணிக்கம் சார் பேசுறீங்களா? கோகுல் மாணிக்கம் சார். பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் கேட்கல, உங்க வாய்ஸ் கேட்கல. அசோகன் அவர்களை 2 ஆண்டுகளாக தெரியும். நூலகத்திலே ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போதுதான் அந்த நிகழ்ச்சியிலே முதல் முறையாக பிரேமா மேடம் அவர்களையும் அனுராதா சௌரியராஜன் அவர்களையும் பார்த்தேன். அதற்கு பின்னாடி அனுராதா அவர்களுடைய 3 நூல்களை வெளியிடும் அந்த வைபவமும் அங்குதான் நடந்தது, அண்ணா நூற்றாண்டில். அப்பொழுது பிரேமா மேடம் அவர்களும் கலந்து கொண்டு பேசினார்கள். அவரோட அசோகனுடைய அறிமுகம் கிடைத்ததற்கு அப்புறமாகத்தான் நான் ஹைக்கூ எழுத ஆரம்பித்தேன். நானும் ஒரு நூல் ஒன்றை எழுதியுள்ளேன். வருகின்ற 22ஆம் தேதி மே 22 அண்ணா நூற்றாண்டில் அந்த நூல் வெளியிடப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அசோகன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவருடைய கவிதை ஒன்று, புதைந்து கிடைக்கிறது விலை உயர்ந்த நகை புன்னகை என்ற கவிதையும், ஈரமான வார்த்தைகள் கண்ணீரில் மிதக்கின்றன தற்கொலை கடிதம், அடி வைக்கிறார் வாமனர் தடிக்கிறார்கள் பக்தர்கள் காலடியில் மனித குண்டு, இந்த அருமையான வார்த்தைகள், அருமையான கவிதை. இந்த நிகழ்ச்சியில அவரை கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவரிடம் காலையிலே வேண்டுதல் வைத்தேன். அவர் வந்து கலந்து கொண்டார். சிறப்பான நிகழ்ச்சி. பிரேமா மேடம் அவர்களுக்காகவும் ஸ்டீவன் சார் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. கல்யாணி மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரேமாமா வணக்கம். மன்னிக்கணும், ஒரு அவாய்ட் பண்ண முடியாத ஒரு காலு, அதனால என்னால சரியா ஃபுல்லா கேட்க முடியல. முதல்ல நீங்க கொடுத்த முன்னுரை இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இறையன்பு சார்து அது எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்க முடியல. இப்ப எல்லாரும் பேசினதை வச்சுதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். நான் கேட்டுட்டு சொல்றேன்மா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. அவர் இறையன்பு சார் அந்த ஸ்பீச் பேசினதை நம்ம குழுல போட்டிருக்கோம் சார். அந்த ரெக்கார்ட் இந்த புக் வெளியிட்டப்ப இறையன்பு சார் பேசின ஸ்பீச் போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார். இப்போ இதுல இன்னும் செரிக்கவில்லை தூண்டில் புழு அதற்குள் செத்து விட்டது மீன். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து தூண்டி போட்டு நிறைய மீனெல்லாம் பிடிச்சிருக்கோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தாட்டு கூட வந்தது கிடையாது. பட் இதை 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 நீங்க சொல்லி இதை நாங்கள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கிற மாதிரி தோணுது அது. ஏன்னா நாங்க ஆக்சுவலா தூண்டில் போட்டு நிறைய மீனெல்லாம் பிடிச்சிருக்கோம். பட் அப்போ பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஜாலி இன்ட்ரெஸ்டிங் தான் அது. பட் அப்போ இந்த இதை படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த புழு வந்து அது வயிற்றுக்குள்ள இருக்குதுன்றது நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. பட் ஏன்னா ரொம்ப அருமையா இருந்தது, அது சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. இப்ப தெரியுது புழுவும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறீங்கன்றது. கிளீன் பண்ணிருப்போம் சார், கிளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம். நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க சொன்னது எங்களுக்கு தெரியுது. மகிழ்ச்சி, நன்றி. அருமை. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க. நல்ல ஒரு கவிதை. நிறைய எல்லாருமே, நான் முதல்ல ஒரு 2 கவிதைகள் மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா எல்லாருமே ஒரு கவிதை சொல்லணும் தான். ஒரு பறவை கூட சொந்தம் கொண்டாடவில்லை உதிர்ந்த சிறகு, இது சொல்லாத விட்ட கவிதை. அதனால இது சொன்னது நல்லா இருந்தது. இந்த சொன்னீங்களா? ஆமா ஆமா, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அருமை, அருமையான கவிதைகள். எல்லாமே சின்ன சின்ன 3 வரிகள்னாலும் துளிப்பாவாக இருந்தாலும் இந்த துளிப்பா இன்பத்துப்பாவாக இருந்தது. மகிழ்ச்சி.
கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பிரேமா மேடம் நன்றி சொல்கிறேன். எழுத்தாளருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி சார். நன்றி நன்றி மேடம். நன்றி சார். திங்கட்கிழமை சந்திப்போம்.